everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Okay. So நேத்து நிறைய பேர் வந்து பேசிக்ஸை பார்த்தோம். எத்தனை பேர் நேத்து வீடியோஸ் பிடிச்சிருந்ததோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எஸ். ஹாய் எவ்ரிவன். யா பசங்களா. யா. ஸோ நேற்று வீடியோ உங்களுக்கு உண்மையிலே சப்போர்ட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஒரு பிளேலிஸ்ட்லாம் போடலாம் சரிங்களா. இன்னைக்கு கான்செப்ட்ஸ் ஃபுல்லாமே இன்இக்வாலிட்டியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேவா எவ்ரிவன், ஆர் யூ ரெடி? ஸோ இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி மட்டும் இந்த ஃபுல் விஷயமும் இருக்க போகுது. சரியா பசங்களா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ நேற்று நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, மேக்ஸோட போர்ஷன் என்ன மேம், ஜெய் மெயின் பற்றி ஓகே ஓரளவுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ மேக்ஸோட போர்ஷன்ஸ் எஸ் 2027 ஜெய்க்கும் நீங்கள் இதை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இதை பார்க்கலாம். ஓகேவா, நோ குவரிஸ் அட் ஆல். நீங்கள் அதை அப்போவே கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ சிலபஸை காட்டுறேன். ஓகேவா, இந்த சிலபஸில் சில வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் திஸ் இஸ் தி இந்த வருஷத்தோட ஜேஇ சிலபஸ். ஸோ அதாவது சிலபஸ்ல வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா வி வில் நோட் இட். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் திஸ்? இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல தான் மெயின் டாபிக்ஸ். இந்த மெயின் டாபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துனா நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்க 11th and 12th மேக்ஸ் வந்துடும் சரிங்களா. ஸோ எவ்ரி ஒன் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாமே வரும். ஸோ ஆப்ரேஷன்ல இருந்து அதோட பவர் செட்ஸ், ரிலேஷன், டைப் ஆஃப் ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஃபங்க்ஷன், 1 to 1, into, on to அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே சேர்த்து படிக்கிறது தான் உன்னோட ஃபர்ஸ்ட் சாப்டர். அண்ட் செகண்ட் சாப்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. கூடவே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சால்விங்கை வச்சு சால்வ் பண்ணுவீங்க. ஆனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு ஸ்ட்ரைட்டா சம்ஸ் கிடையாது. ரியலி. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா சம் கிடையாது. ஈவன் அது ட்ரிக்னாமெட்ரி பேசிஸ்ல வரலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல வரலாம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வேரியேஷன்ல வரலாம் சரிங்களா. ஸோ சால்விங் மெத்தட் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூஆர் கோயிங் டு 12th படிச்ச எல்லா சிலபஸும் அப்படியே இங்க வரும். ஓகே. அண்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். வாட் அபவுட் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்? ஸோ எல்லாம் அல்ஜிப்ரா, டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர், adjoint properties, inverse properties and test of consistency, அதாவது system of solving linear equations, அத பத்தி எல்லாமே படிக்க போறீங்க. ஓகே. and permutation and combination, இது உங்களோட 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். you will have this. next binomial theorem and its simple application. binomial theorem, middle term என்னது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது அப்படிங்கறத கண்டுபிடிப்போம்ல, அது எல்லாமே உங்களுக்கு 5th யூனிட்டா இருக்கும். அண்ட் சீக்வன்ஸ் இன் சீரீஸ். அஃப்கோர்ஸ் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் உங்களுக்கு ஒரு பார்ட் தான். அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஒன்று. ஓகே. அரித்மெட்டிக் ஜியோமெட்ரி மீன்ஸ், மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஎம் அண்ட் ஜிஎம். ஹெச்எம் கிடையாது. ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஹெச்எம் வந்து சிலபஸ்ல இல்லை, பட் இருந்தாலும் ஒரு நாலேஜ் வச்சுக்கோங்க. அண்ட் லிமிட், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. அஃப்கோர்ஸ் லிமிட்னா எல்லா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணி பண்ணலாம். லிமிட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது எல்லாமே நம்மளோட கிளாஸஸ்ல பார்க்கலாம். லிமிட்ஸுக்கு உனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தெரியணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவனே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க பாருங்க. ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேம். அண்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா என்ன, ரேஷனல் ஃபங்க்ஷன்னா என்ன, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாகரிதமிக் ஃபங்க்ஷன்னா என்ன, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்ன, இது எல்லாமே தெரியணும். கூடவே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும், அவங்களோட இன்வர்ஸை பத்தியும் உங்களுக்கு ஒரு சில நாலேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் லிமிட்ஸ்குள்ள வரும். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்டா. இன்டெகிரல் கால்குலஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுனா, நீங்க பாருங்க, ஃபண்டமெண்டல் இன்டெகிரல். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்றதும் இருக்கு, லாகரிதமிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வரலாம், சப்ஸ்டியூஷன் வச்சு இன்டகிரேஷன் வரும், பை பார்ட்ஸ் வச்சு வரும், பார்ஷியல் ஃபிராக்ஷன் வச்சு வரும், அண்ட் இன்டகிரேஷன் யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ட்ரிக்னாமெட்ரியை பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் சால்வ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே உன்னோட போர்ஷன்ல இருக்கு. எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட் சரிங்களா. இந்த போர்ஷன்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 14 யூனிட்ஸ் இருக்கு சரியா. டோட்டலா பார்த்தா ஒரு 14 யூனிட்ஸ். ஆனா அந்த 14 யூனிட்ஸையுமே நாம 11th and 12th படிச்சது தான். எதுவுமே எனக்கு புதுசு கிடையாது பசங்களா. ஓகே. எவ்ரிவன் காட் இட்? யா. சோ இப்போ நம்ம ஜேஇக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ் மேக்ஸ் உங்களால தான் 99, சிஎஸ்ல 91.
எஸ் கிளாஷிங் வெரி ஹார்ட் ஃபில்லிங் டு சி. அப்போ நீங்க வந்துட்டு நம்மளோட கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு நீங்க ஃபில் பண்ணலாம் சரிங்களா. ஸோ கூகுள் ஃபார்ம்ல யூ கேன் கோ அண்ட் ஹேஸ் இட். எஸ் நிறைய பேர் இதுல ரிசல்ட்ஸ் வாங்கிட்டீங்க கரெக்டா. ஸோ ரிசல்ட்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே எங்க கூட ஷேர் பண்ணலாம். அதுக்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று வந்து நம்மளோட சேனல்ல ஷேர் ஆயிருக்கு. அந்த கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு உங்களோட மார்க்ஸ் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தட் நாங்களும் கொஞ்சம் பெருமைப்படுவோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அது உங்களோட ஜூனியர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ரைட் பசங்களா. யா சோ வேதாந்துல இன்னொரு விஷயம் இருக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ். இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நீங்க மாஸ்டர் டீச்சர்ஸ் அதாவது ஐஐடில படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர்ஸ் கிட்ட தான் நீங்க இப்ப கோச்சிங் எடுத்துக்க போறீங்க. கூடவே உங்களுக்குன்னு அகாடமிக் மென்டார் இருக்க போறாங்க. உங்களுக்குன்னே ஒரு கிளாஸ் மென்டார் கூடவே இருப்பாங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் போதும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கூட சப்போர்ட்டிவா இருந்து பண்ணுவாங்க. அண்ட் கிளிக்கர்ஸ் இருக்கும். இந்த கிளிக்கர்ஸ் வந்து உங்களை கிளாஸ்ல எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு திங் தான். அது ஒரு ரோபோட்டிக் திங் தான். அந்த ஒரு திங் வந்து உங்க கிளாஸ்ல எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் எத்தனை பேத்துக்கிட்ட இருக்குன்னு தெரியாது. ஸோ ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் வந்து உங்களோட அட்டனன்ஸா இருக்கட்டும், நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா, இது எல்லா டீடைல்ஸும் அப் டு டேட் உங்களுக்கும் காட்டும், உங்களோட பேரண்ட்ஸுக்கும் காட்டுவாங்க. ஸோ தட் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரே பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன் தான். அந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இருக்காது. இப்போ நீங்க ஒரு ஜேஇ ரிப்பீட்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைன்னா நீட் ரிப்பீட்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% இப்போதைக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இப்பவே என்ரோல் பண்ணீங்கன்னா. ஸோ என்ரோல்மெண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கூடவே 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்கு. இந்த டெஸ்ட்டை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் IVST. திஸ் டெஸ்ட் இஸ் வெரி ஃப்ரீ. இது ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ஃப்ரீ. இந்த லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு 90% மேல நீங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு சரிங்களா. இதோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். சென்னையில இருக்க முக்கியமான ஏரியாஸ் அண்ட் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி தமிழ்நாட்டோட ஸ்மார்ட் சிட்டில எல்லாத்துலயுமே இவங்க இருக்காங்க ஓகேங்களா. மீதி இருக்கிற எல்லா சிட்டிலையும் கோவரனா கொண்டு வருவோம் சரியா. எஸ் பசங்களா வாட் இஸ் இன்இக்வாலிட்டிடா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம கிளாஸ். எல்லா இன்ட்ரடக்ஷனையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹூ வில் பே? யார் பே பண்ணுவாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்க தான் பே பண்ணுவீங்க. யா ஸோ வாட் இஸ் இன்இக்வாலிட்டி பசங்களா? ஓ டெஸ்ட் எழுதிட்டா யார் பே பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா? யா ஓகே டன். ஸோ வாட் இஸ் இன்இக்வாலிட்டி? இன்இக்வாலிட்டினா ஈக்குவல் டு எல்லாத்துக்குமே தெரியும் ரைட்டா. ஈக்குவல் டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்இக்வாலிட்டினா ஈக்குவல் கிடையாது. எஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் அது மட்டும் கிடையாது. மொத்தம் 4 டைப் ஆஃப் இன்இக்வாலிட்டி இருக்கு. வி ஹாவ் 4 டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி. எதெல்லாம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஸ் தென், கிரேட்டர் தென் ஓகேவா, less than or equal to, greater than or equal to னு சொல்லிட்டு 4 type of inequalities இருக்கு சரிங்களா. how many types of inequalities are there? There are 4 types of inequalities we have ஓகேங்களா. இப்போ இந்த inequalities வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மேம் இப்போ என்ன டீச் பண்றீங்க? நான் ஜேஇக்கான சிலபஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் வெரி பேசிக் பசங்களா. ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ A greater than B ஓகே. A greater than Bனா ரெண்டு பேத்து கூடயும் ஒரு நம்பரை ஆட் பண்ணுன்றப்போ உன்னோட இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஏன் மேம் வை? ஏன் அது சேஞ்ச் ஆகாது? எப்படி சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. anyone give any inequality example. இப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். which standard? It is for every standard. நீங்க ஒரு JEE பேசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை 10th 11th 12th மூணு பேத்துல நீங்க யாரா இருந்தாலும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணலாம். எஸ் மணிகண்டன். யா பர்ஃபெக்ட். வாட் இஸ் இட்? 5 greater than 7. 5 எப்படி greater than 7 இருக்க முடியும்? 7 is greater than 5 ரைட். ஓகே 7 வந்து greater than 5. ஓகே டன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்க கூட ஒரு நம்பரை ஆட் பண்ண போறோம். ஸோ when you are adding both number, இப்போ நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணலாம்? அந்த நம்பர் எனி நம்பர், let it be 2 ஓகேவா. நான் 2 இவங்க ரெண்டு பேர்த்த கூட ஆட் பண்றேன். 7 கூட 2 ஆட் பண்ணா 9, 5 கூட 2 ஆட் பண்ணா it is 7. 9யும் 7க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? 9 will be greater than 7. So இந்த இடத்துலயே நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி மாறி இருக்கா? நோ.
இட் டசன்ட் சேஞ்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்இக்வாலிட்டி, அது என்ன இன்இக்வாலிட்டி வேணா இருக்கலாம், கிரேட்டர் தானா இருக்கலாம், லெஸ் தானா இருக்கலாம், கிரேட்டர் தான் ஈக்குவல் டுவா இருக்கலாம், லெஸ் தானா ஈக்குவல் டுவா இருக்கலாம். இந்த 4 டைப்ல என்ன ஒரு இன்இக்வாலிட்டி இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நம்பர்ஸை 2 பக்கம் ஆட் பண்றீங்கன்னா இன்இக்வாலிட்டி டசன்ட் சேஞ்ச். ஓகேவா? சோ அந்த இன்இக்வாலிட்டியில எந்த ஒரு மாற்றமும் வராது. ஓகே மணிகண்டன், of course I will do. சரியாப்பா? சோ இதுதான் எக்ஸாம்பிள். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்துல இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐஐடி என்ஐடிஸ்ல சீட் கொடுக்கணும்னா ஃபீஸ் லேக்ஸ்ல இருக்கும்ல மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா. ஐஐடி என்ஐடிஸ்ல படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஐஐடில சீட் வாங்கிட்டீங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு பேங்க்குக்கு தெரிஞ்சாலும் தெரியும். சரியா? யூ வில் கெட் அன் எஜுகேஷனல் லோன். மேம் அந்த எஜுகேஷனல் லோனை நாங்க தானே மேம் பே பண்ண போறோம் அப்படின்னா, ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ஐடி ஐஐடிஸ்ல ஜாயின் பண்ணிட்டா யூ வில் ஹாவ் அ செக்யூர் பிளேஸ்மெண்ட். உனக்குன்னு ஒரு செக்யூர் பிளேஸ்மெண்ட் வரும். ஸோ நம்ம வந்துட்டு வெல் செல்ட் ஒரு விஷயத்துக்கு இங்க இருந்து இப்படி நம்மளோட ஸ்டாண்டர்ட் டக்குன்னு ஜம்ப் ஆயிரும். ஓகேவா? எவ்ரி ஒன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா இருக்கிற காலேஜுக்கும் ஐஐடிஸ் என்ஐடிஸ் மாதிரி பயங்கர ரெப்யூட்டடான காலேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ உன்னோட டீச்சிங் மெட்டாலஜில இருந்து உன்னோட பிரெயின் தானா ஒர்க் பண்ணும். அதை அவங்க டிஃப்ரெண்ட் வேல கொண்டு போவாங்க. ஓகேவா? அந்த கல்ச்சரே டிஃப்ரெண்டான கல்ச்சர். ஸோ நிச்சயமா உங்களுக்குன்னு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்களே தேடிக்கிற அளவுக்கு போவீங்க. இல்லைன்ற பட்சத்துல செக்யூரான பிளேஸ்மெண்ட் இருக்கிற ஒரு காலேஜா இருக்குன்னா தட் இஸ் ஐஐடி அண்ட் என்ஐடிஸ். ஸோ அதுக்குள்ள போகணும்னா நம்ம ரியலி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஃபீஸ் லேக்ல இருந்தா என்ன? எல்லா காலேஜ்லயும் தான் இப்ப ஃபீஸ் லேக்ல இருக்கு. ஓகேவா? ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ் லேக்ல இல்லாத ஒரு காலேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் அவர் மைண்ட் செட் பசங்களா. ஓகேவா? நீங்க நல்லா பவர் கொடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் டூ இட். ஓகேவா? எஸ். செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை சோ அடிஷனும் சப்ராக்ஷனும், இது அடிஷன் மட்டும் கிடையாது, சப்ராக்ஷனும் சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன 7 greater than 5னு சொல்றோம். இது கூட 2 மைனஸ் பண்றீங்க. ஓகேவா? இது கூட 2 மைனஸ் பண்றோம். இது கூட 2 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸோ இட் இஸ் 5 greater than as equal to 3. ஓகேவா? ஸோ 5 greater than 3 நீங்க மைனஸ் பண்ணாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ 5 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 3. அப்போ பிளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி நம்மளோட இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஆனா அதுக்கு தவிர மற்ற ஒரு விஷயம், இன்டூ பண்ணா, டிவைட் பண்ணா, ஓகேவா? 4 ஆப்ரேஷன் மெயின். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். 4 ஆப்ரேஷன் மெயினா. அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாதுன்னு பார்த்துட்டோம். அப்போ சப்ராக்ஷன் டிவிஷனை பண்ணும்போது எனி ஐடியா? சி 7 greater than 5. ஓகே, எந்த நம்பரை இப்போ இன்டூ பண்ணி காட்டலாம்? Give me any number so that I can multiple and show you. ஏதாவது ஒரு நம்பர். ஓகே, நீங்களே சொல்லுங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? வெதர் இட் இஸ் சேஞ்ச் ஆர் நாட். சேஞ்ச் ஆகும்னு போடுறவங்க எல்லாருமே சேஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சேஞ்ச் ஆகாது மேம் அப்படின்னு சொல்றவங்க நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. யா, உங்களுக்கு நீயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து செக் அவுட் அண்ட் see so it is changing or not changing. எஸ் பசங்களா, உங்களுக்குள்ள நீங்க நல்லா விசாரிச்சதெல்லாம் போதும். ஸோ ட்ரை டு ஹாவ் இட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். ஓகே ஸ்ரீனவ். யா, குட் ஸ்ரீனவ். விஜய், எஸ் மேபி. ஓகே, டன். டேய், நான் கேட்டது ஒரே வார்த்தை, whether it is change or not change. Yeah, so change or not change. No change ஆகாதா? Okay, only 3 answers is I want more answers and more enthusiasm. தெரிஞ்சுக்கோ பசங்களா, ஜெயிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாத். அதுக்கு இந்த எனர்ஜிலாம் பத்தாது. இன்ஸ்டன்டா வேகமா ஆன்சர் பண்ண கத்துக்கோங்க. நான் கேட்டது ஒரு ஷார்ட் டவுட். ஓகேவா? ஏன் டவுட்டை நீங்க கிளியர் பண்ண முடியும். யா, சோ நம்ம மல்டிபிள் பண்ணா இது சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? நோ. இப்போ நோ ரிப்ளை. ஓகே, டன். எல்லாருமே ரிசல்ட் வந்த மயக்கத்துல இருக்கீங்க போல. ஃபைன். ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணா இது சேஞ்ச் ஆகும், மல்டிபிள் பண்ணா இது சேஞ்ச் ஆகும். எப்படி மேம் சேஞ்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்க ஒரு நம்பரை பாசிட்டிவா மல்டிபிள் பண்றீங்க. யூ ஆர் மல்டிப்ளைங் பாசிட்டிவ் 2. ஸோ மல்டிபிள் வித் 2. இந்த ரெண்டு பேத்தி 2ஆல மல்டிபிள் பண்றீங்க. 7 2ஆல மல்டிபிள் பண்ணா இட் இஸ் 14. ஓகே, அண்ட் 5 2ஆல மல்டிபிள் பண்ணா 10.
இப்போ 14 greater than 10 தானே மேம், சேஞ்சே ஆகல அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா. இதுவே நான் மல்டிபிள் வித் -2 -2 கூட மல்டிபிள் பண்ணுங்க. 7 -2 கூட மல்டிபிள் பண்ணா பாசிட்டிவ் இன்டூ நெகட்டிவ் இட் இஸ் நெகட்டிவ். ஸோ -14 வரும். இதை பண்ணீங்கன்னா -10 வரும். இந்த ரெண்டு பேத்துல யாரு கிரேட்டர்னு கேட்டீங்கன்னா -10 தான் கிரேட்டர். சரியா? அப்போ இங்க இருக்கிற சைன் இங்க இருக்கிற சைனும் சேஞ்ச் ஆயிருக்கு, இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ பாசிட்டிவால மல்டிபிள் பண்ணும் போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இதுவே நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணும் போது யார் இன்இக்வாலிட்டி இஸ் சேஞ்சிங். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த ப்ராசஸ் தான் அவன் சொல்றான். இப்போ சிங்கிற ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்பர், சிங்கிற ஒரு நம்பர் பாசிட்டிவா இருக்குன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அதுவே இந்த சி ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ திஸ் நம்பர் வில் கெட் சேஞ்ச் வென் இட் இஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ மல்டிபிள் பண்ற நம்பரை பொறுத்து இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீயே ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஓகே, ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட். இப்போ ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்றோம். ஏங்கிற நம்பரை மல்டிபிள் பண்றோம், பிங்கிற நம்பரை மல்டிபிள் பண்றோம். இவங்க எப்பயுமே கிரேட்டர் தன் ஜீரோன்னு சொல்லிட முடியுமா? ஓகே, இப்போ நான் இவங்க எப்பயுமே கிரேட்டர் தன் ஜீரோன்னு சொல்லிடுறேன். இது எப்போ மட்டும்தான் பாசிபிள்? நீங்க சொல்லுங்க. இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் கிரேட்டர் தன் ஜீரோ. இது எப்போ மட்டும்தான் நடக்கும்? யா, ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு ஏ பின்னு சொல்லிட்டு, ஸோ ஏங்கிற ஒரு நம்பரையும் பிங்கிற ஒரு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிரேட்டர் தன் ஜீரோன்னு சொல்றான். ஆனா அது எப்போ மட்டும்தான் பாசிபிள்? டூ யூ நோ வென் இட் இஸ் பாசிபிள்? எஸ், இட் இஸ் சேம் சைன். ஏன்னா இப்போ இது ஒரு நெகட்டிவ் சைனா இருந்துட்டு, ஓகேவா, நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, சைனை வச்சு பேசலாம். ஏன்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றப்ப சைன் வச்சுதான். ஒருவேளை இது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு, இதுவும் ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை மல்டிபிள் பண்ணா பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். ஆனா இங்க இது பாசிட்டிவா இருந்து இது நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இட் பிகம்ஸ் நெகட்டிவ். கரெக்டா? இது நெகட்டிவ். நெகட்டிவ்னா இது லெஸ் தென் ஜீரோ. அப்ப இது கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்க முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே சைனா இருந்தா, அப்ப இவங்களும் நெகட்டிவ் இவங்களும் நெகட்டிவ்னா இட் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. சரியா? அப்போ என்ன அர்த்தம் பசங்களா? ரெண்டு நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ல கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும்னா ரெண்டே விஷயம் தான். இந்த ஏவும் சரி இந்த பியும் சரி ஒரே சைனா இருக்கணும், சேம் சைனா இருக்கணும். சரியா? திஸ் ஏ பி ஷுட் ஹாவ் சேம் சைன். ஒருவேளை ஆப்போசிட் சைனா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்களோட ப்ராடக்ட் லெஸ் தென் ஜீரோ. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ வி ஆர் ஹைலைட்டிங் இட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ரெண்டு நம்பர்ஸ் டிவிஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஓகே, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இப்போ நீங்க சொல்லணும், அப்போ 1/a-க்கும் 1/b-க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அப்போ 1/a-க்கும் 1/b-க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? யா பசங்களா, லெட் மீ ஹாவ். ஓகே, செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா ஏ வந்து கிரேட்டர் தென் பி. அப்போ 1/a-வும் 1/b-யும் எப்படி இருக்கும்? எஸ், டெட்லி ஜூனியர் கேம். யா, யூ ஆர் அ terminal batch ஸ்டூடெண்ட். எஸ், ஓகே. சைன் சேஞ்ச் ஆகுமா? வேவி கர்வ் மெத்தட் சொல்லுவேன். Yeah, Srinav, I will touch Wavy curve method. Okay? Less than? Okay. So, this 2 is greater than 1. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 2 is greater than 1. அப்போ வந்து 1/2 1 எப்படி இருக்கும்னா it is less than. அப்போ நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? A and B க்கு சைன் சேஞ்ச் ஆகும். When A is greater than B னா 1/a 1/b is greater. இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். எப்போ? இந்த ஏவும் பியும் சேம் சைனா இருந்தா. ஓகேவா? A and B's are same sign, it is possible. Otherwise, it is not possible. For example, இப்போ நான் 2 1க்கு சொன்னேன். கரெக்டா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, -1 விட 2 கிரேட்டர், -1 விட 2 கிரேட்டர். கரெக்டா? இப்போ நீங்க செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த நம்பர் இருக்கு. ரைட்டா? இப்போ நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணி பாருங்க. now you reciprocal and see. இப்போ -1 ரெசிப்ரோக்கல் பண்ணா -1 தான் கிடைக்கும். இவங்கள ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/2 கிடைக்கும். ஓகேவா? சோ -1 இந்த இடத்துல இருக்கு, 1/2னா 0.5 இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? அப்ப 0.5 தான் அல்டிமேட்லி கிரேட்டர். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கா?
நோ, அந்த இடத்துல நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகல. சரியா பசங்களா? சோ இதுக்கும் சைனை பொறுத்து தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஓகேவா, ரெண்டு பேருமே சேம் சைன், ரெண்டு பேருமே சேம் விஷயத்துல ரெண்டு பேத்துக்குமே சேம் சைன் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா ரெசிப்ரோகேட் பண்ணாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ரெசிப்ரோகேட் பண்ணாலும் ஆர் இன்இக்வாலிட்டி டசன்ட் சேஞ்ச். ஓகே, எஸ் பசங்களா, டன், ஃபைன். இப்போ இதை வந்து ரியல் லைன்ஸ்ல உனக்கு நான் காட்ட போறேன். ரியல் லைன்ஸ்ல இது எப்படி மார்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்மளுக்கு சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ இதை எப்படி நான் சொல்ல மாட்டேன், அதனால இப்பவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா 2ன்ற ஒருத்தங்களை மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 2வை விட கம்மியா இருக்கும். லெஸ் அப்படி சாரி கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் 2. கிரேட்டர் தென் அப்படின்னா ரைட் சைட் ஷேட் பண்ணுவீங்க. எவ்ரிவன் லிசன் திஸ். கிரேட்டர் தென் அப்படின்னா நம்ம ரைட் சைட் ஷேட் பண்ணும். ஸோ இதோட இன்டர்வல் எப்படி சொல்வீங்க? ஹவ் வில் யூ சே திஸ் இன்டர்வல்? இட் இஸ் 2ல ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடியுது? இன்ஃபினிட்டில போய் முடியுது. ஓகேங்களா? இதை இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இட் இஸ் 2 லெஸ் இன்இக்வாலிட்டி, இட் பிலாங்ஸ் டு 2 டு இன்இக்வாலிட்டி இன்டர்வல். சரிங்களா? அப்போ இதே மாதிரி இவங்களை கெஸ் பண்ணுங்க. லெஸ் தென், லெஸ் தென் அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படின்னா ரைட் சைடு, லெஸ் தென் அப்படின்னா லெஃப்ட் சைடு. சரிங்களா? 2வோட லெஃப்ட் சைட் ஷேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதை எப்படி சொல்வீங்க பசங்களா? இட் இஸ் பிலாங்ஸ் டு, இட் இஸ் ஆல்சோ ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும். ரைட்டா? ஏன்னா இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி தான் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 2 இட் வில் ஹேப்பன். பர்ஃபெக்ட், எவ்ரிவன் பர்ஃபெக்ட். இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க பார்த்ததுல 2 இன்க்ளூட் ஆகல. சரியா? இதை பொறுத்த வரைக்கும் 2 இஸ் நாட் இன்க்ளூடட். ஆனா இந்த இடத்துல இட் இஸ் இன்க்ளூடட். இந்த இடத்துல ஈக்குவல் டு 2 பாசிபிள் தான். அப்ப ஈக்குவல் டு 2 பாசிபிள் அப்படின்னா 2 வரும். 2 இஸ் இன்க்ளூடட். இன்க்ளூடட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோலன் போட்டுக்கோங்க. அதாவது 2 இன்க்ளூட் ஆகுது. ஓகே, இப்ப 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இன்க்ளூட் ஆகலன்னா வெறும் 0 மட்டும் போட்டுப்போம். சரியா? 2 included means it is dot. Dot say 2 is also included. Includedனா square brackets. So 2 to infinity. ஓகேங்களா? அப்ப இது வந்துட்டு it is close brackets. So இது வந்துட்டு minus infinity to 2. Yes பசங்களா? What about this case? அப்ப இதுக்கு, அப்ப இதை எப்படி சொல்வீங்க? 2x less than or equal to 4. இதை எப்படி சொல்ல முடியும்? ரைட்டா? ஓகேடா. இவங்களை எப்படி சொல்லலாம் பசங்களா? ஸோ இது வந்துட்டு 2, 4க்கும் நடுவில் இருக்கு. ஸோ இட் லைஸ் பிட்வீன் 2 and 4. சரிங்களா? அண்ட் 4 இஸ் இன்க்ளூடட். 4 இஸ் இன்க்ளூடட் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு டேஷ் வரும். ஓகேவா? விச் மீன்ஸ் 4 இஸ் இன்க்ளூடட். அப்படின்னா இவங்களை எப்படி சொல்வீங்க? 2ல இருந்து 4 வரைக்கும். ஓகே, இது இன்டர்வல்ல சொல்லணும்னா 2 to 4 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் சொல்லணும். சரிங்களா? எஸ், இட் இஸ் நாட் 1 from 4. ஓ, இதோட ஆப்ஷன் சொல்றீங்களா? வெரி ஃபாஸ்ட். ஸோ இதை வந்து 2 to 5 சொல்வோம். when it is not included 1 to 4. ஓகே, இதை எப்படி சொல்வீங்க? how could you state this? இதை எப்படி சொல்ல முடியும்? இதை ஒரே இன்டர்வல்ல சொல்லணும். how could you say this? இதை ஒரே இன்டர்வல் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான இன்டர்வல் என்னது? 1 to 3. ஓகே, இவங்களுக்கான இன்டர்வல் என்னது? 5 to 9. ரைட்டா? இவங்க ரெண்டு பேத்தோட யூனியன். ஆர் அப்படின்னா என்னது? ரெண்டு பேத்தோட யூனியன். சரியா? ஆர் மீன்ஸ் ரெண்டு பேத்தோட யூனியன். சோ இதுதான் இவங்களோட ஆன்சர். ஓகே, இட் இஸ் செட் பில்டர் ஃபார்ம். பர்ஃபெக்ட்ரா. குட் ஸ்ரீநாம். எஸ், ஸோ இவங்களோட ஷார்டஸ்ட் நோட்டேஷன் நம்ம இப்படிதான் போட போறோம். இது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். எஸ் யோகேஷ்.
So 569 out of 600. So யோகேஷ் நீங்களா போய் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம்ல போட்டிங்க அப்படின்னா இட் வில் பி கம்மிங் as a community post. ஸோ நீங்களும் பார்த்து பெருமைப்படலாம். ஸோ அந்த கூகுள் போஸ்ட்ல கூகுள் ஃபார்ம்ல போய் நீங்க ஃபில் பண்ணலாம். யா மக்களே? Yeah, it is or na union, under na intersection. Perfect ra. So இதை நம்ம இப்படி தான் draw பண்ண போறோம். 2 not included னா அந்த 0 வந்து include ஆகாது. ஒருவேளை include ஆச்சுன்னா அதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஒரு நோட்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணி போட போறோம். ஓகேவா பசங்களா? எஸ், எவ்ரிவன் ஹாவ் a note of this. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ திஸ் இஸ் our first question. எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, see, x minus 1 is greater than 0. ஓகேவா? இவங்களோட x solve for x அப்படின்னா x ஓட இன்டர்வல்ஸ் என்ன? ஓகேவா? x க்கு என்னென்ன இன்டர்வல் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். ஓகே மேம், வாட் இஸ் 0 0 மேம்? 0 by 0 எங்க இருக்கு? யா விஜய், வேர் இட் இஸ்? ஓகே பசங்களா, x greater than 1. ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே ஸ்ரீனவ், அப்படி பண்ணக்கூடாது. You have to use some different methods. x greater than 1. அப்படியும் பண்ணிக்கலாம். யா ஸ்ரீனவ், யூ கேன் டூ லைக் திஸ். ஏன்னா 1ங்கிறது நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு -1 greater than 0, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 0க்கு பதிலா இந்த 1 நான் ஐ சால்வ் ஃபார் x அப்படின்னா ஒரு சைட் ஃபுல்லா எனக்கு x மட்டும் தான் இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேத்தையும் +1 பண்ணணும். +1 பண்ணுன்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஏன் +1 பண்றோம்? எனி ஐடியா why we are giving +1 on each side? +1 பண்றதுக்குன்னு எனி ஐடியா? So x minus 1 greater than 0, right? So ரெண்டு பக்கமும் you are going to add +1. ஏன்னா இந்த -1 நான் eliminate பண்றதுக்காக, சரியா? So x minus 1 plus 1 plus 1. So இது வந்து eliminate ஆயிரும். So x greater than 1. x greater than 1ன்றப்போ 1 விட அதிகமா இருக்கும். So x belongs to 1 to infinity. x belongs to 1 to infinity, right? Yeah, perfect. What about this case? 7x minus 4 less than 0. யா, இப்போ உனக்கு தேவை, நீங்க யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு தேவை என்னது? x தான், ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? infinity to 4/7. minus infinity to 4/7. of course, யா, அப்படிதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம பிளஸ் பண்ணோம் ரெண்டு பக்கம், ரைட்டா? அப்போ 4x less than 4ன்னு வரும். கரெக்டா பசங்களா? இப்போ 7ஆல டிவைட் பண்ண போறீங்க. ரெண்டு பேத்தையும் 7ஆல டிவைட் பண்ண போறீங்க. 7 is a positive number. அப்ப இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? நோ, இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது, சரியா? அதனால தான் x less than 4/7, which means this is minus infinity to 4/7. ஓகே, இத நீ நெக்ஸ்ட் சமக்கு வேற வேற மாதிரி ஈஸியா சொல்லணும். ஓகேவா? -3x plus 2 greater than 0. ஓகே, less than 0, ரைட்? இப்போ என்ன ஆகும் பசங்களா? -2 பண்ணாலும் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது, ரைட்டா? ஸோ -3x less than -2. -2 பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இப்போ நீங்க மைனஸால மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க, ஓகே? ஆர் மைனஸால மல்டிபிள் பண்ணாலும் சரி, -3ஆல டிவைட் பண்றீங்க. -3ஆல டிவைட் பண்ணும்போது உங்களோட இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? எஸ், அஃப்கோர்ஸ் இட் சேஞ்சஸ். ஸோ x greater than 2/3. அப்ப இதோட லிமிட் என்னன்னு கேட்டீங்கன்னா 2/3ல இருந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா பசங்களா? சோ எல்லாத்துக்கும் ரீசன் தெரிஞ்சு பண்ணுடா, சரியா? ஓகே, சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். இவனை சால்வ் பண்ண போறோம். 3x plus 17 greater than or equal to 2 into 1 minus x. இது என்ன பண்ணலாம்? How could you solve this? என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ரெயிட் அவே வந்து கழிச்சு போட்டு பண்ண வேண்டியதான். ஓகே, 3x plus 17 less than or equal to 2 minus 2x. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க? subtract -2 on both side. So 3x plus 15 less than or equal to -2x. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? add with 2x.
ரெண்டு பேத்தையும் 2x எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2x எல்லாம் ஆட் பண்றன்றப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகே, இட் ஓன்ட் கெட் சேஞ்ச், எந்த சேஞ்சும் வராது. ஸோ 5x plus 15 greater than equal to 0, ரைட்டா? இப்போ -15 பண்ணாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இப்போ 5x minus 15 எஸ் பசங்களா. ஸோ இட் இஸ் -3 to infinity டா. ஓகேவா? -3ல இருந்து இன்ஃபினிட்டி. -3 to less than, right? Sorry, less than அப்படின்னா infinity to -infinity இருந்து -3 வரைக்கும். ஓகே, யா. 15 கிடையாது. ஓய், 15 கிடையாது. யூ ஹாவ் டு டிவைட் பை 5. ரெண்டு பக்கம் டிவைட் பண்ண போறீங்க 5. யா. ஸோ இதைத்தான் இங்க எவ்வளவு பெரிய தியரம்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர்ஸ் ஸோ தட் யூ கேன் நோட் இட். எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, செக் அபவுட் திஸ் கேஸ். இந்த கேஸுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த கேஸுக்கு என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ ஃபார் திஸ்? -3 கிடையாது. லெஸ் தென் -3னா இன்ஃபினிட்டில இருந்து -3 வரைக்கும் தான் போகும். It is not 11th particular, it is JEE syllabus. இதுக்கு என்ன பண்ணலாம்? Everyone, what is the first step for this? இதுக்கு என்ன பசங்களா பண்ணலாம்? Okay, we have to take LCM டா. சரியா? இதுக்கு என்ன மேம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா LCM பண்ணணும். ஸோ LCM பண்ணிட்டு தான் we are going to work it for this. ஸோ LCM எடுத்தீங்க அப்படின்னா 5 into 5x minus 2 minus 3 into 7x minus 3. சரிங்களா? Divide by 3 5s are. 3 5s are, it is 15. Okay, greater than x by 4. It is greater than x by 4. Right? Yeah. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to take LCM, right? LCM எடுத்தாச்சு. இப்போ நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்போ 25x minus 10 minus 21x plus 9 divide by 15 greater than x by 4. Okay? Yes. Perfect. இப்போ again நீங்க என்ன பண்ண போறீங்க? You have to solve it. So 25ல 21 போச்சு அப்படின்னா it is 4x and 10ல 9 போச்சு அப்படின்னா it is minus 9 by 15 x by 4. ஓகே, எஸ். நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவா யோசிச்சுக்கோங்க. உங்களோட டினாமினேட்டர் நிச்சயமா பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகே, when you are multiplying with 4, இது எல்லாத்தையும் 4 ஆல மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் 4 is a positive number, ரைட்டா? அப்போ 4 into 4x minus 9 greater than or equal to 15x. Okay, so the 16x minus 28 ல 36 greater than 15x. இப்போ என்ன பண்ண போறீங்க? 15x சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க ரெண்டு இடத்துலயும். So it is x minus 36. X is greater than 36. So what is your interval? Okay, 1 sec. இது எப்படி 9 வந்துச்சு? 1 தானே? சாரி பசங்களா, it is 1, right? 10ல 1 போச்சு, 9 போச்சுன்னா 1 தான். So it is 4. It is also 4. Greater than 4. Okay, so 4 to infinity. Perfect. Perfect. Yes, Magale. Fine. We are calculating for this one. இப்போ நீங்க சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர் வந்து சப்ராக்ஷன். x minus 1, x minus 4 less than 0. சரியா? இது எப்ப மட்டும் தான் பாசிபிள் பசங்களா? Let me have. யா பிரவீன். ஸோ உங்களால ஜேஇ எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஏன்னா நிறைய சென்டம் இருக்குல்ல பிரவீன்.
Yes, that's a problem. Yeah. So next year ma'am, next year இருந்தாலும் உங்களோட பட் யூ கேன் ட்ரை இட், ஓகேவா? நீங்க எழுதி பாருங்க, கவுன்சிலிங் போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, யூ கேன் அட்டெண்ட் இட். பட் கவுன்சிலிங் வரும்போது தான் ப்ராப்ளம் வரும். பட் கவுன்சிலிங்லாம் நம்ம பிஎஸ்சி ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். யா பசங்களா? ஸோ இட் இஸ் x minus 1, x minus 4, it is less than 0, ரைட்டா? ஸோ x minus 1, x minus 4, it is less than, இது வந்து 2026ல தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க பிரவீன். ஸோ உங்க பேட்சுக்கு அது வராதுன்னு நினைக்கிறேன், நீங்க தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யா? ஸோ பசங்களா, எவ்ரி ஒன் x minus 1, x minus 4 is less than 0. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்போ என்னவா இருக்கணும்? இவங்க ரெண்டு பேரும் எய்தர் இட் இஸ் பாசிட்டிவா இருக்கணும், அப்போ இவனும் பாசிட்டிவா இருக்கணும். ஓகே, இட் இஸ் லெஸ் தென்னா யாராவது ஒருத்தங்க நெகட்டிவா இருந்தா போதும், ரைட்டா? அப்போ இது எங்க நெகட்டிவா இருக்கும், இது எங்க பாசிட்டிவா இருக்கும், அந்த கேஸ் வரும். ஆர் இது பாசிட்டிவா எந்த இடத்துல இருக்கும், இது நெகட்டிவா எந்த இடத்துல இருக்கும், அந்த மாதிரி கேஸ் வரும். ஸோ தேர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ், ரைட்டா? ரெண்டு பேரும் மல்டிபிள் இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு நெகட்டிவா இருந்திருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஆமா பசங்களா? ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு நெகட்டிவா இருந்திருக்குன்னு அர்த்தம். தென் ஹவு இட் இஸ் பாசிபிள்? வேவி கர்வ் மெத்தட் நான் ஸ்ரீல லாஸ்ட்ல சொல்றேன். இது ஒரு மேனுவல் மெத்தட், சொல்லிட்டு தான் வேவி கர்வ் மெத்தட் நம்மளால சொல்ல முடியும். சரியா பசங்களா? ரைட்டா? ஓகே, டன். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்டர்வல் வேவி கர்வ் மெத்தட்ல ஈஸியா போட்டுக்கலாம். பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் வேவ், ரைட்? அது ஈஸி தான். எஸ், அஃப்கோர்ஸ் வேவி கர்வ் மெத்தட் இஸ் ஈஸி. பட் இதை சொல்லிட்டு நான் அதை சொல்றேன், சரிங்களா? இந்த மெத்தட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேவி கர்வ் மெத்தட் சொல்றேன். வேவி கர்வ் மெத்தடுக்கு இன்னும் 2 மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ லுக் அட் திஸ் ஒன். இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூஸா போட்டு பாருங்க, சரியா? இப்போ எக்ஸோட இன்டர்வல் எப்படி மேம் பிரியும்னு கேட்டிங்கன்னா 1 and 4, ஓகேவா? 1ம் 4ம், ரைட்டா? இப்போ இன்டர்வல் ரேஞ்ச் பாருங்க, இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு ரேஞ்ச், கரெக்டா? 3 ரேஞ்ச் இருக்கு, ரைட்? ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து -இன்ஃபினிட்டிலேருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஃபினிட்டிலேருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர், ஓகேவா? when you put this number, let it be -1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் என்ன கிடைக்குது? -1, ஸோ இட் இஸ் நெகட்டிவ். இங்கே என்ன கிடைக்கும்? -1, -4, இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் யூ வில் கெட் பாசிட்டிவ், கரெக்டாக? நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வில் கெட் பாசிட்டிவ். ஸோ இது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது less than 0. அப்போ இந்த கேஸ் கிடையாது. ஸோ திஸ் கேஸ் இஸ் நாட் தேர், ரைட்டா? இவன் கிடையாது. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒன்று செக் பண்ணி சொல்லுங்க. 1 and 4, 1 and 4க்கு நடுவில் யாராவது ஒருத்தங்க 2. ஸோ எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்க. எக்ஸுக்கு 2 போட்டால் என்ன வரும்? இது வந்து என்னவாகும்? பாசிட்டிவா மாறும். அண்ட் எக்ஸுக்கு இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா 2 - 4, இட் இஸ் -2. ஸோ இட் இஸ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் வந்திருக்கு. இது ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா இட் இஸ் less than 0. அப்போ இது வரலாம், ஓகே? அண்ட் 4 to infinity, 4 to infinity னா 5. ஸோ when you put 5 you will get positive, and this is also positive, right? Positive into positive is greater than 0. அப்போ இந்த கேஸும் கிடையாது. அப்போ எந்த கேஸ் மட்டும்தான் பாசிபிள் பசங்களா? அப்போ எந்த கேஸ் மட்டும்தான் பாசிபிள்? ஸோ x - 2 எந்த இடத்துல ரெண்டு பேருமே, அப்போ இந்த கேஸ் பாசிபிள். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவா இருக்கும்ல. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ your answer must be அப்போ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? your answer must be x belongs to 1 to 4, ஓகேவா? x belongs to 1 to 4. 1 4க்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணலாமா? whether we can use square bracket for this? You didn't understand my language, okay? So பசங்களா 1 and 4க்கு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணலாமா? can we use the square bracket? so 1 and 4க்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ண முடியுமா? Nope. Yeah, it won't be. Right.
ஸோ வேவி கர்வ் மெத்தட் அப்படிங்கிறத உனக்கு என்னன்னு சொல்றேன். சிம்பாலிக்கலா வேவி கர்வ் மெத்தட் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? நம்ம டெக்னிக்கலி என்ன பார்த்தோம்? x-1ஓட சைன் பாரு. x-1ஓட சைன் பாருங்க. ஸோ 1க்கும் 4க்கும் நடுவில் x-1 பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவாகவும் இது பாசிட்டிவா இது நெகட்டிவா இருக்கும். ஸோ x1க்கு முன்னாடி வரைக்கும் பாசிட்டிவாகவும் 1க்கு கீழே வந்தா நெகட்டிவாகவும் போயிடும். கரெக்டா? அண்ட் 4 பொறுத்த வரைக்கும் என்னது? 4க்கு முன்னாடி வரைக்கும் பாசிட்டிவ், அதுக்கு கீழே நெகட்டிவ்ஸ். ரைட்? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். இப்போ நெகட்டிவா மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவா மல்டிபிள் பண்ணா நெகட்டிவ் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இட் இஸ் பாசிட்டிவ். நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 இவனோட டோட்டல் ப்ராடக்ட் லெஸ் தென் 0. இவனோட டோட்டல் ப்ராடக்ட் எந்த இடத்துல லெஸ் தென்னா இருக்கு? இந்த இன்டர்வலுக்கு நடுவுல மட்டும்தான். அதாவது 1-4க்கு நடுவுல மட்டும்தான் இட் இஸ் நெகட்டிவ். ரைட்டா பசங்களா? யா பிரவீன், அஃப்கோர்ஸ் நான் சொல்றேன். சரியா? இதே மாதிரி இவங்களையும் சொல்லுங்க. ஸோ x-3 x-5 கிரேட்டர் தென் 0. சரிங்களா? இப்ப சொல்லு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி அப்ப அது இன்டர்வல் ரேஞ்ச் என்னது? 3, 5 மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ரைட்டா? இப்ப சொல்லுங்க x-3 கிரேட்டர் தென் 0. ஓகேவா? x-3 எந்த இடத்துலலாம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3க்கு முன்னாடி போச்சுன்னா 3யோட ரைட் சைட் போச்சுன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வந்தா நெகட்டிவ். அவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? ஸோ 3யோட இந்த சைடு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், 3க்கு கம்மியா வரும்போது தான் நெகட்டிவா இருக்கும். செகண்ட் டேர்ம் சொல்லுங்க இவங்க. ஸோ இவங்க எந்த இடத்துலலாம் பாசிட்டிவா இருக்கும்? 5 விட கிரேட்டரா இருந்தா தான் பாசிட்டிவ், மற்ற எல்லா இடத்துலயுமே இது நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ இவங்களோட காம்பினேஷனை நீ சொல்லணும். இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் கிரேட்டர் தென் 0. ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா மைனஸையும் மல்டிபிள் பண்ணா பாசிட்டிவ், மைனஸையும் பாசிட்டிவ் மல்டிபிள் பண்ணா நெகட்டிவ். இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா பாசிட்டிவ். ஸோ அப்போ எந்த கேஸ் பசங்களா? விச் கேஸ் இட் இஸ் கிரேட்டர் தென்னா இவங்க. ரைட்டா? அப்போ -3 இன்ஃபினிட்டி இருந்து 3 வரைக்கும் யூனியன் 5 to infinity. ஓகே? எஸ். ஸோ இந்த மாதிரி தான் இதை ப்ரூஃப் பண்ணுவீங்க. ரைட்டா? யா பசங்களா? ஓகே. இது வந்து ஒரு ஷார்ட்கட். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுமா மேம்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் கண்டுபிடிச்சு சைன் கண்டுபிடிச்சு தான் நம்ம பண்ணுமானா நோ. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு பேர் தான் வேவி கர்வ் மெத்தட். எஸ் பசங்களா? அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? இட் இஸ் வேவி கர்வ் மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன மேம் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ரூல் இருக்கு. இதுக்கான 2 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, உன்னோட ரைட் சைட் நிச்சயமா 0வாவும் இல்லைன்னா அவங்களோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கணும். சரிங்களா? யாரா இருந்தாலும் சரி இட் இஸ் 0 ஆர் பாசிட்டிவ் டேர்மா இருந்தா மட்டும்தான் இந்த வேவி கர்வ் மெத்தட் அப்ளிகபிள். ரைட்? And put all factors equal to 0 or mark corresponding of values in x. ஓகே, எப்படி மேம் வேல்யூஸ் பிளாட் பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிங்க. என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சு ரியல் லைன்ல மார்க் பண்ண போறோம். ஓகே? அண்ட் புட் பிளஸ் ஆன் எக்ஸ்ட்ரீம் ரைட். ஸோ இது என்ன, இதோட விஷயம் என்னன்றதை நான் சொல்றேன். இது ஈஸியா எப்படி மேம் சால்வ் பண்றது அப்படின்னா, ஒரு பெரிய லைன் எடுத்துக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ரைட் சைட். ரைட் சைட் பாருங்க, இது 0 தான் இருக்கு. 0 இல்லைன்னா பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும். இட் இஸ் 0. அப்ப நோ ப்ராப்ளம். ரைட்டா? இப்ப செக் அவுட் பண்ணுங்க. இங்க இருக்க நம்பரை 0க்கு ஈக்குவேட் பண்ணு. இங்க இருக்க நம்பரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. சரியா? எக்ஸ் -1 0க்கு ஈக்குவேட் பண்ணா எக்ஸோட வேல்யூ என்னது? 1. எக்ஸோட வேல்யூ என்னது? 1. எக்ஸ் -4 0க்கு ஈக்குவேட் பண்ணா எக்ஸோட வேல்யூ என்னது? 4. ரைட்டா பசங்களா? எக்ஸ்ட்ரீம் ரைட்ல பிளஸ் போட்டுக்கோ. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் ரைட்ல பிளஸ் போட்டுக்கோ. சரியா? பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட்டிவ்ல வரும். பிளஸ் மைனஸ் பிளஸ். புரிஞ்சுதா? பிளஸ் மைனஸ் பிளஸ்னா ஆல்டர்னேட்டிவ் சைன் போட போறீங்க. ஓகேவா? இப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது? கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா சிம்பிளி எந்த இடம் பிளஸ்ஸா இருக்கோ தட் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்ப எந்த இடம் நம்மளுக்கு பிளஸ்ஸா இருக்கு? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 யூனியன் 4 to infinity. இதுதான் உங்களோட ஆன்சர். எவ்ரிவன்? யா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டு we have to do it. சரியா பசங்களா? சிம்பிள் அண்ட் ஈஸி. இதுக்கு பேர் தான் வேவி கர்வ் மெத்தட். ரொம்ப கஷ்டப்பட்டு போட தேவையில்லை. ஓகேவா? எஸ். இதுக்கு ஃபைண்ட் பண்ணலாமா? எவ்ரிவன் cheer up பண்ணு, கூஸ் பம்ப்ஸ் ஆகுங்க, ஃபயர் எமோஜி பறக்க விடுங்க சாட்ல. எஸ், யூ ரியலி வாண்ட் டு லிசன் தி கிளாஸ்னா லிசன் பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஆசிலேஷன் இருக்கீங்க, மார்க்ஸ்லாம் வரல அப்படின்லாம் ரொம்ப கவலைப்படாத. ஓகேவா? மார்க்ஸ் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு உலகத்துல. யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அ லாட். மார்க்ஸ் மட்டும் நம்மளோட உலகம் கிடையாது. ஓகேவா பசங்களா?
ஃபைண்ட் தி நாலேஜ் கெயின் பண்ணுங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலகத்துல இருக்கும். ஓகேங்களா? எஸ் பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் ஓகே. மக்களே, சோ இதுக்கான கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்? we have டீச் அகைன் மேம். உமாவதி நான் சொல்றேன்ப்பா, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லு. வாட் இஸ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஹியர்? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 தான். 0ங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்தையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்னென்ன பாயிண்ட் கிடைக்கும்? 3x minus 2 0க்கு ஈக்குவேட் பண்ணா x என்ன வரும்? 2/3. ரைட்டா? x minus 4 0க்கு ஈக்குவேட் பண்ணா x ஓட வேல்யூ 4. சோ 2/3 இங்க, 4 இங்க பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் ரைட்ல எப்பயுமே இங்க பிளஸ் தான் வரும். எப்பயுமே அந்த இடத்துல பிளஸ் தான். சரியா? பிளஸ் இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஆல்டர்னேட்டிவ் சைன் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. லெஸ் தென் என்னது? நெகட்டிவ். லெஸ் தென் 0னா இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்ன பண்ணுவீங்க பசங்களா? இந்த பார்ட். ஓகே. அண்ட் ஈக்குவல் டு 0 கேக்குறாங்க. ஈக்குவல் டு 0னா என்னது? அப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். அப்ப இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வில் பி இன்க்ளூடட். அது வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இட் இஸ் 2/3 to 4. அவ்வளவுதான். திஸ் இஸ் யுவர் மெத்தட். ரைட்? வேவி கர்வ் மெத்தட்னா இதுதான் உமா. நான் திருப்பி சொன்னது நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ரீம் ரைட்ல பிளஸ் போடணும். எக்ஸ்ட்ரீம் ரைட்ல பிளஸ் போட்டுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் போடணும். சரிங்களா? நோ ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் சம்ஸும் இருக்கு. வி ஹேவ் லாட் ஆஃப் சம்ஸ் டு டூ. ரைட்டா? இப்போ இதை செக் அவுட் பண்ணி பண்ணுங்க பசங்களா. வாட் இஸ் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்? இப்போ இந்த சம்மோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் என்னது? ஹூ ஆர் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஹியர்? இதுல ஏன் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்? So x minus 3 is equal to 0, 4x minus 1 is equal to 0, x plus 2 is equal to 0. x ஓட values என்னென்ன வரும்? What are the x values you have? எல்லாத்தையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா, இவனை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஓகே? இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 1/4 கிடைக்கும். 1/4னா it lies here. And x is equal to minus 2 கிடைக்கும். ரைட்டா? எக்ஸ்ட்ரீம் ரைட் பிளஸ் போட்டுக்கிறோம். பிளஸ்க்கு அப்புறம் என்ன வரும் பசங்களா? இட் இஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். சரிங்களா? வாட் இஸ் கிவன் ஹியர்? லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னா மைனஸ் சைன் பார்க்கணுமா பிளஸ் சைன் பார்க்கணுமா? மக்களே, மைனஸ் சைன் பார்ப்பீங்களா பிளஸ் சைன் பார்ப்பீங்களா? பசங்களா, மைனஸ் சைன் ஆர் பிளஸ் சைன்? ஓகே, ஸோ மைனஸ் சைன் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இவங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 வரைக்கும் யூனியன். ஓகே, 1/4 to 3. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஈக்குவல் டு 0. இது எப்பெல்லாம் ஈக்குவல் டு 0வா இருக்கும்? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல தான் இது ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போ இது எல்லாமே இன்க்ளூடட். அப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். சரியா? இன்க்ளூட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருமே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல வரணும். எவ்ரிதிங் ஷுட் கம்ஸ் இன் ஸ்கொயர் பிராக்கெட். அப்ப -∞ to -2, 1/4 to 3 இந்த மாதிரி இவங்க இன்க்ளூட் ஆவாங்க. எவ்ரிவன் கிளியர் வித் திஸ்? எஸ் எவ்ரிவன். ஓகே, சோ ஃபட்டாஃபட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். x minus 2, 3x minus 5, x plus 3 less than 0. ரைட்டா? அப்ப இவங்களோட இன்டர்வல் என்னவா இருக்கும்? ஸோ இன்டர்வல் 2 அண்ட் இதோட வேல்யூ 5/3. 5/3னா 1 2ஓட கம்மியாக தான் இருக்கும். 5/3 ஹியர், இங்கே 2. ரைட்டா? அண்ட் இட் இஸ் -3. ஸோ இட் இஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். they are asking less than 0. less than 0னா என்ன விஷயம் பசங்களா? less than 0னா இட் இஸ் இன் திஸ் சைன். அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து 3 வரைக்கும் யூனியன் 5/3லேருந்து 2 வரைக்கும். ஸோ வாட் இஸ் த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்ஃபினிட்டிலேருந்து -3 வரைக்கும், தென் 5/3 to 2 வரைக்கும். இதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். டி கிடையாது. டி வந்து 3. டி வந்து இது 3
3 இருக்கு. So it is not 4. It is A option. நம்மளுக்கு -3 தானே, -3 ல தானே வரணும். இங்க 3 வரைக்கும் போட்டிருக்காங்க. It is -3. So A is the correct option. Okay பசங்களா? Yeah, perfect. What about this? இது divide. இது வரைக்கும் நீ பார்த்தது வேற, இது divide. சரிங்களா? So divideனால என்ன பண்ணுவீங்க? For division what you will do? யா மக்களே, டிவைடுக்கு என்னடா பண்ணணும்? டிவைட்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். சரியா? ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஸோ x minus 1, x minus 3 less than x minus 4. It is greater than 0. 0 விட அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். am I right? இப்போ நீங்க சொல்லுங்க 4. what are the critical points? Critical points எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்கள 0க்கு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ x minus 1 0க்கு ஈக்குவேட் பண்ணா it is 1. ரைட்டா? 1. and இது 0க்கு ஈக்குவேட் பண்ணா it is 3. இவங்கள 0க்கு ஈக்குவேட் பண்ணா 4. அப்ப பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு 1 2 3 னு சொல்லிட்டு it is positive negative positive negative. சரியா பசங்களா? இப்போ கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரிதிங், லுக் அட் திஸ் எவ்ரிதிங். அண்ட் இவங்க எல்லாருமே பாசிட்டிவா எந்த இடத்துல இருக்காங்க? ஸோ ஐ திங்க் திஸ் பிளேஸ், இந்த பிளேஸ் வேற எதுவும் கிடையாது. ரைட்டா? அப்போ 1 2 3 to 4 to infinity. எஸ் எவ்ரிவன்? அப்போ 1 2 3, அப்போ x belongs to 1ல இருந்து 3 வரைக்கும் யூனியன் 4 to infinity. ஓகே, அவ்வளவுதான் ப்ரொசீஜர். சரியா பசங்களா? ஸோ யூ ஆர் 93 in 12th max. குட் தங்கா? யா, so happy, really happy. So x square minus 5x plus 2 divided by x minus 1 is less than 3. ஓகேங்களா? less than 3 இருக்கு. சரியா? என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணும். you have to factorize it. இவனை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும்? 2 ஃபேக்டரைஸ் பண்ணா it is 2 and 1. எப்படி பண்ணாலும் 5 வராது. ரைட்டா? எப்படி பண்ணாலும் ஃபேக்டரைஸ்ல 5 வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்லுங்க பசங்களா. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் if we factorize it? டக்குன்னு ஃபேக்டரைஸ் பண்ணும். சரியா? இதை வந்து ஃபார்முலா மெத்தட்ல இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. ஃபார்முலா மெத்தட்னா 5 plus or minus square root of 25 minus 4 into it is 8. 8 divided by 2. ரைட்டா? ஸோ 25ல 8 போச்சுன்னா 17. அப்போ 5 plus or minus root of 17 by 2. அப்போ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? x plus 5 plus root 17 by 2 ஒரு ஆன்சர், and x minus 5 plus root 17 by 2 ஒரு ஆன்சர். சாரி, இதுவும் மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான். 5 minus root 17 by 2 equal to 0, less than or equal to 0. Right, பசங்களா? divided by x minus 1. So what are the critical points you have? என்னென்ன critical point இருக்கு? இது கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். 5ல root 17 value யாருக்காவது தெரியுமா? Everyone, do you know what is root 17 value? root 17 value எங்க இருக்குன்னு தெரியுமா? No idea, right? So root 17 அப்படின்னா ஓகே, இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஹவு குட், லைக் நான் அதை பிளாட் பண்ணும். இப்போ நான் பிளாட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 1 ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. பட் லுக் அட் திஸ் ஒன். ஸோ இவனை எப்படி கண்டுபிடிப்பேன்? 5 plus root 7 by 2 எங்க இருக்கும்? 5 plus கூட இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 plus root 17 by 2 அது 1 விட அதிகமா தான் இருக்கும். 5 மைனஸ்ன்றப்போ எங்க இருக்கும்? ஒரு டவுட் வருது இல்ல? எஸ். ஸோ ரூட் 17 அப்படிங்கிறது யாரு? ரூட் 17 அப்படிங்கிறது இட் இஸ் மோஸ்ட்லி ஈக்குவல் டு 4 விட மேல. ஏன்னா ரூட் 16ஓட வேல்யூ 4. கரெக்டா பசங்களா? ரூட் 16 வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 4. ஸோ கிரேட்டர் தென் 4ன்றப்போ 1 விட அதிகமா இருக்குமா? யா. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் 4. கிரேட்டர் தென் 4 அப்படின்னா 4.18 எப்படி வேணா வச்சுக்கோ. 4 விட அதிகமா இருக்க ஒரு விஷயம். கரெக்டா?
5ல இருந்து 4.1ல இருந்து சம்திங் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.809 கிடைக்கும். கரெக்டா? 0.809 கிடைக்கும். இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நிச்சயமா இது ஒரு டெசிமல். அப்போ 1 விட கம்மியா தான் இருக்கும். அப்போ இவங்க 1 விட கம்மியா தான் இருப்பாங்க. ஓகே, ஃபிக்ஸ் லைக் திஸ். ரைட்டா? அப்ராக்சிமேட்டா நாமளே ஒரு கணக்கு வச்சுக்க போறோம். சரியா? இப்போ வேவி கர்வ் மெத்தட்ல சொல்லுங்க பார்க்கலாம். It is positive, it is negative, it is positive and it is negative. ரைட்டா? அவன் என்ன கேட்டிருக்கான்? less than 0. so less than னா இந்த கேஸ். அதுலயுமே முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, equal to 0 னு சொல்லிருக்காங்க. when you put equal to 0 னா critical points வரணும். ஆனா எந்தெந்த critical points வரும், எந்த critical points வரவே வராது. யா? சோ இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 5 மைனஸ் ரூட் 17/2க்கு இப்படி போட்டுப்போம். ரைட்டா? யூனியன் 1 to 5 plus root 17/2. இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, சம் 1க்கு க்ளோஸ் பிராக்கெட் போடுவீங்களா, ஓபன் பிராக்கெட் போடுவீங்களா? யா மக்களே, 1க்கு க்ளோஸ் பிராக்கெட் போடலாமா, ஓபன் பிராக்கெட் போடலாமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வை? ஏன் இதை யோசிக்க சொல்றேன்னா, பிகாஸ் denominator not equal to 0. ரைட்? பர்ஃபெக்ட் ஆன்சர். நம்மளுக்கு டினாமினேட்டர் 0வா இருக்க கூடாது. சரிங்களா? அப்போ x minus 1 வந்து 0வா வர இடத்தை நம்ம எமிட் பண்ணிடணும். அதை வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ 1 வரமாட்டாங்க. ஓகே, 1 வரமாட்டாங்க. ஆனா இவங்க வருவாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 5 மைனஸ் ரூட் 17/2 யூனியன் 1 to 5 ரூட் 17/2. ஓகேங்களா? எஸ் பசங்களா? you all getting it? ஏன் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இட் இஸ் நாட் இன்க்ளூடிங்ன்றது புரியுது. ஸோ டினாமினேட்டர் அதாவது டிவைட் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போட்டாகணும். ஓகே, லெட் புட் திஸ் ஒன். ஓகே, இதுக்கு எவ்ரிவன் ரெடியா? இது வந்து ஈஸிடா, ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ண போறீங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். வாட் இஸ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் யூ ஆல் ஹேவ்? யா, என்னென்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு? ஸோ x 0க்கு ஈக்குவேட் பண்ணா 0ங்கிறது ஒரு இதையும் ஈக்குவேட் பண்ணும். இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இதை ஈக்குவேட் பண்ணா 0ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், அண்ட் 3ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், 5ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், 6ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? இப்போ நீங்க அடிஷன், சப்ராக்ஷன், மைனஸ்னு போட போறீங்க. ஸோ இட் இஸ் பிளஸ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ரைட்டா? they are asking greater than 0. they are asking greater than or equal to 0. greater than or equal to 0 னா என்னது? இந்த கேஸ், இந்த கேஸ், ரைட்டா? இந்த கேஸ். எஸ் மகளே? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும், நெக்ஸ்ட் யூனியன் 3 to 5, யூனியன் 6 to infinity. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னா யார் யார் இன்க்ளூட் ஆவாங்க? 0 இன்க்ளூட் ஆகும், 3 இன்க்ளூட் ஆவாங்க, வேற யாருமே இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. 5, 6 இன்க்ளூட் ஆகக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் இன் டினாமினேட்டர். அப்போ 0 இன்க்ளூட் ஆகும், 3 இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? அப்போ இதுதான் உங்களோட ஆன்சர். யா பசங்களா? ஓகே. ஏன் இன்ஃபினிட்டி டு 0 விட்டுட்டீங்க? ஸ்ரீநாவ் இன்ஃபினிட்டி டு 0 விட்டுட்டீங்க பாருங்க. அண்ட் ஆல்சோ இன்ஃபினிட்டி டு 3 கிடையாது, இன்ஃபினிட்டி டு 0. ஓகேவா பசங்களா? இன்ஃபினிட்டி டு 0 நம்மளுக்கு வரும். யா, பர்ஃபெக்ட், குட் தானியா. யா, ஸோ நம்ம கிட்ட இப்போ ஒரு செட் இருக்கு. இந்த செட், தென் வாட் டஸ் செட் டூஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? யா, ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? செக் அவுட் அண்ட் சே. ஃபர்ஸ்ட் விஷயம் 2 minus x square. ஓகே, x minus 3 divided by x plus 1. and இது என்னது? what is it? இதோட வேல்யூ என்னது? so x square minus 3x minus 4. so minus 4 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 4 into 1, 4 ones are 4. இங்க மைனஸ் போட்டு இங்க பிளஸ் போடலாம். so x minus 4 and x plus 1. ஓகே பசங்களா, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். யா, கோஎஃபிஷியன்ட் இஸ் பாசிட்டிவ், ரைட்? ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்க. இது 0வா இருக்கணும். சேம் டைம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும்னு சொன்னேன். கரெக்டா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ். இந்த இடத்துல இது பாசிட்டிவா இருக்கா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் யாரா இருக்கட்டும், அவனோட கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு? நெகட்டிவ் வந்திருக்கு. ஓகேவா? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்னா யூ சேஞ்ச் இட். அதை நீங்க என்னன்னு மாத்த போறீங்க?
ஒரு மைனஸை காமன் அவுட் எடுக்க போறீங்க. ஒய் ஆர் டேக்கிங் மைனஸ் இஸ் காமன் அவுட். மைனஸை காமனா எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வரும். எக்ஸ் மைனஸ் 3 டிவைட் பை ஓகே எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் 1. சரியா பசங்களா? இப்போ இந்த மைனஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மைனஸை எலிமினேட் பண்ணோம். எலிமினேட் பண்ணா மைனஸால மல்டிபிள் பண்ண போறீங்க. மைனஸால மல்டிபிள் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? எஸ். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? எஸ். யூ வில் கெட் யுவர் இன்இக்வாலிட்டிஸ் சேஞ்சிங். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 4 and x plus 1 less than or equal to 0. Okay, less than or equal to 0. இதை நீ திருப்பி a square minus b square formula போடலாம். அப்போ x க்கு என்ன வேல்யூ வரும்? minus root 2 ஒன்று plus root 2 ஒன்று. சரியா? x க்கு என்ன வேல்யூஸ் வரும்? minus root 2 ஒன்று plus root 2 என்ன? So what are the roots we have? First minus root 2 ஒன்று. ரைட்டா? இது பச்சை கலர். ஓகேவா? இதை பச்சை கலர்ல எழுதுறா minus root 2 and plus root 2. ரைட்? root 2 ஓட வேல்யூ 1.4 something. ரைட்? 3 னா அப்ப எங்க வந்துரும்? இந்த இடத்துல வந்துரும். 3 comes here. இப்போ minus root 2 plus root 2 3 இந்த இடத்துல வரும். and 4 னா இந்த இடத்துல வரும். you have minus 1. minus 1 எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல. சரியா பசங்களா? எஸ். இப்போ என்ன பண்ணுவீங்க? start with positive sign. பாசிட்டிவ் சைனால ஸ்டார்ட் பண்ணும். இட் இஸ் நெகட்டிவ், இட் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் நெகட்டிவ், இட் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் நெகட்டிவ். ரைட்டா? இப்போ சொல்லுங்க, நம்மளுக்கு லெஸ் தென் 0 எந்த இடத்துலலாம் பாசிபிள்? அப்ப லெஸ் தென் 0 எந்த இடத்துலலாம் பாசிபிள் பசங்களா? டைப் பண்ண நேரம் ஆகுதா? ஓகே. ஸோ எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு லெஸ் தென் 0? லெஸ் தென் 0னா இந்த இடம்லாம் வரும். ஓகே, திஸ் பிளேஸ் அண்ட் திஸ் பிளேஸ், ஆப்வியஸ்லி திஸ் பிளேஸ். சரியா? ஓகே. ஆனா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னா அப்ப எந்தெந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் இன்க்ளூட் ஆகும்? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகணும். அண்ட் 3ங்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். ரூட் 2ங்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன்க்ளூட் ஆகும். சரியா பசங்களா? எஸ். நோட் பண்ணியாச்சா? எழுதலாமா? அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் ரூட் 2 வரைக்கும் யூனியன் -1 to root 2 யூனியன் 3 to 4. ஓகேவா பசங்களா? இந்த இன்டர்வல் ரேஞ்சில் this is your x belongs to. ஓகேவா? this is your x belongs to. ஓகே, இட் இஸ் சோ ஈஸி. வேவி கர்வ் மெத்தட்ல இது அல்டிமேட்லி ஈஸியா இருக்கும். ஸோ ஜேஇல வந்துட்டு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறதுக்குலாம் இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டாலும் வேஸ்ட் தான். அங்க எதுக்கு உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்? ஸோ இதுவே பப்ளிக் எக்ஸாம் ஆர் 11th பப்ளிக் எக்ஸாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டாகணும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி யாரு? விஜய் நவ் யூ ஆர் 11th ரைட்? ஸோ உனக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்ல செகண்ட் சாப்டர்ல படிப்பீங்க. யா? ஸோ பசங்களா இந்த இடத்துல பாருங்க, இதை நம்ம எடுத்துக்க போறோம். 3x minus 1 by 2x greater than or equal to 1. சரியா? So what is it? 3x minus 1 by 2x greater than or equal to 1. இதை எப்படி எடுக்கிறது? How could you do this? நம்மளுக்கு எப்பயுமே என்னவா இருக்கணும்? எப்பவுமே என்னவா இருக்கணும் பசங்களா? ஜீரோவா இருக்கணும் ரைட் சைட். இந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோவா இல்ல. கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ஜீரோவா வரணும்னா இது இந்த சைட் கொண்டு வாங்க. நீங்க இன்னொரு விஷயம் கேட்கலாம், ஏன் மேம் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க கூடாதா? கேன் வி கிராஸ் மல்டிபிள் இட்? இப்படி மல்டிபிள் பண்ணி ஒரே பக்கமா கொண்டு வரலாம்ல அப்படின்னு எத்தனை பேத்துக்கு டவுட் இருக்கு? இத பண்ணலாம்ல அப்படின்னு எத்தனை பேத்துக்கு டவுட் இருக்கு? யா பசங்களா? இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம்ல மேம்? யா, எத்தனை பேத்துக்கு அது டவுட் இருக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு? ஓகே தங்கா, எஸ் பண்ணலாம் மேம். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகே சரி பசங்களா, இப்போ இந்த 2x இருக்குல்ல, இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு உனக்கு தெரியுமா? யா? எஸ், இது பாசிட்டிவா நெகட்டிவா நம்மளுக்கு தெரியுமா? தான்யா, ஸ்ரீனவ், நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. ஓகே, இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாது மேம். ஹவு பிளஸ் ரூட் அண்ட் மைனஸ் ரூட் 2 கேம்? பிளஸ் ரூட் மைனஸ் ரூட் 2 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா விஜய்? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. ரைட்டா? a வந்து x, b அப்போ என்னது 2. யார ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்கும்னா ரூட் 2 ஸ்கொயர் பண்ணாதான் 2 கிடைக்கும். அப்போ b யோட வேல்யூ ரூட் 2.
சரிங்களா? எஸ் பசங்களா? ஸோ இந்த 2x நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஒருவேளை நெகட்டிவாக இருந்ததுன்னா யுவர் இன்இக்வாலிட்டி கெட்ஸ் சேஞ்ச், பாசிட்டிவாக இருந்தால் இன்இக்வாலிட்டி டசன்ட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதனால கிராஸ் மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால கிராஸ் மல்டிபிள் பண்ணக்கூடாது. பெட்டர் நீங்க இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 3x minus 1 2x minus 1 less than or equal to 0. இதனால inequality சேஞ்ச் ஆகாது, ஆசிலேஷன் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? LCM எடுக்கணும். டேக் இட் LCM. So 3x minus 1 by 2x minus 1 greater than or equal to 0. When you do LCM, so 3x minus 1 minus 2x divided by 2x greater than or equal to 0. ஓகேவா பசங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 3xல 2x போச்சுன்னா you will get x only. So x minus 1 by 2x greater than or equal to 0. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்? Now you can do what is it? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can do by Wavy curve method. இப்போ Wavy curve method அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ Wavy curve method அப்ளை பண்ணா என்ன வரும்? x 0ங்கிறது ஒரு பார்ட், 0ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அண்ட் 1ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். Okay, it is positive. So plus minus plus. நம்மளுக்கு தேவை பாசிட்டிவ் வேல்யூ தான். பாசிட்டிவ்னா இப்போ இதுவங்கலாம் வருவாங்க and it will come. இப்போ இதுல எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரியா பசங்களா? So what does your x belongs to? Your x belongs to minus infinity to 0 union 1 to infinity. புரிஞ்சுதா? Yes or no? You are getting it? X belongs to minus infinity to 0 union 1 to infinity. யா மக்களே? யா, ஓகே, டன். ஸோ இதுதான் இப்போ பார்த்தோமா? எஸ். இந்த சம் பசங்களா, how will you do this sum? இதுக்கும் சேம் மெத்தடாலஜி தான். ஸோ வாட் இஸ் இட்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். நேற்று தான் நம்ம வந்துட்டு வாட் இஸ் இன்இக்வாலிட்டிஸ் லைக் ஐடென்டிட்டிஸ் படித்தோம். ஸோ ஐடென்டிட்டிஸை வேகமாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். சரியா? ஸோ ரெண்டு ஸ்கொயர் நம்பர் மைனஸில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ரைட்டா டிவைடட் பை இவங்கள ஃபேக்டரைசேஷன் 12 ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா இட் இஸ் 2 and 6. 2 6 ஆட் பண்ணா 7 வராது. அப்ப 3 and 4. யா, 3 4 minus minus. So x minus 3 x minus 4 minus 1 less than or equal to 0. ரைட்டா? இப்போ நீ இவனை இங்க மல்டிபிள் பண்ணும், இவனை நீங்க மல்டிபிள் பண்ணும். ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷனுக்கு மட்டும் தான் வச்சுக்கேன். மல்டிபிள் பண்றது இதவே ஸ்ட்ரெயிட்டா இங்க போட்டுருங்க. ஓகேவா? 1 தானே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் x square minus 7x plus 12 divided by x minus 3 x minus 4. சரியா பசங்களா? யா. So first of all look at the question. இப்போ x square நம்ம cancel ஆயிரும். x square will get cancelled and then 7x minus 12 and minus 1 divide by x minus 3 x minus 4. சரிங்களா? greater than or equal to 0. okay, greater than or equal to 0. ரைட்டா பசங்களா? everyone look at this one. அப்போ இது என்ன விஷயம் வரும்? அப்போ நம்மளுக்கு 7x minus 11 divided by x minus 3 x minus 4. so what is the interval? அப்போ 3 4 11 by 7. 11 by 7 na I think it is 1 point something. So 11 by 7 இந்த இடத்துல தான் வரும். Okay, it is equal to 0 na இது மட்டும் தான் include ஆகும். It is greater than positive negative positive negative positive அப்படினா இந்த cases. So x belongs to 11 7 to 3 union 4 to infinity. Everyone 11 by 7 to 3 union 4 by infinity. சரிங்களா? மேம் மைனஸை காமனா எடுத்துட்டு பண்ணலாம்ல மேம். எதுக்கு மைனஸை காமனா எடுக்கணும்? why should we take minus as common? யா ஸ்ரீநாத், எதுக்குடா நம்ம மைனஸை காமனா எடுக்கணும்? எக்ஸுக்கு பாசிட்டிவ் தானே வந்திருக்கு. நீ மைனஸை காமனா எடுத்துட்டா எக்ஸுக்கு will be நெகட்டிவ் வேல்யூ. ரைட்டா? எக்ஸுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். ஓகே,
So x ஓட கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். your x coefficient should be positive. சரிங்களா? அப்பதான் இந்த வேவி கர்வ் மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yes பசங்களா. So this is the solution. So the solution 13/7 sorry it is 13/7. மேம் அந்த ஃப்ராக்ஷன்ஸை அப்படியே வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்களா? அந்த ஃப்ராக்ஷனை அப்படியே எடுத்துட்டு நியூமரேட்டர்ல, பட் யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட் ரைட். ஸோ இதை வந்து நம்ம புதுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சேன். நீங்க எல்சிஎம் எடுத்து பண்ணும் போது டோன்ட் செப்பரேட் இட், ஃபேக்டரைஸ் பண்ணாம அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே வச்சு பண்ணுங்க, அப்பதான் கேன்சல் ஆகும். ஓகேவாப்பா? Try for this sum. Yeah, மக்களே, try for this sum. So x square minus 16 by x square plus 16. சரியா? x square minus 16 divided by x square plus 16 less than 0. Okay, it is less than 0, right? So இப்ப மேல ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா உன்னோட ஃபேக்டர் யாரை வச்சு அஃபெக்ட் பண்ணும்? ஓகேங்களா? இதை நீங்க கண்டுபிடிக்கவே தேவையில்லை, பிகாஸ் x square plus 16 is always positive term. Okay, it is always positive. Okay va, everything is positive. So positive ன்றப்போ straight நீ multiple பண்ணிக்கலாம், cross multiple பண்ணிக்கலாம். ஏன் மேம் அது positive? How come it is positive? மேம் 4 we should not include. Oh yeah, 4 include பண்ணக்கூடாது, சாரி. ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் include. Yeah, okay விஜய். பசங்களா இது எப்படா பாசிட்டிவ் ஆச்சு? எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் டேர்ம், நல்லா தெரிஞ்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி 16ங்கிறது ஒரு பாசிட்டிவ். பாசிட்டிவ் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பாசிட்டிவ் டேர்ம். ஸோ இது ஃபுல்லா பாசிட்டிவ், அதனால நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணா இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 லெஸ் தென் 0. அப்போ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும், ரைட்டா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16னா எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 less than or equal to 0. less than 0 மட்டும்தான். ஓகே, less than or equal to கிடையாது, less than 0, right? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மைனஸ் 4ல இருந்து 4 வரைக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கு? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 4 to 4. ஓகேவா பசங்க? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 4 to 4. ஓகே, yes or no? Done. Okay, what about the second question? Okay, இதுதான் இங்க எழுதியிருக்கேன். What is the second question பசங்களா? Right, think about the second question. So second questionல எது உன்னை பாதரே பண்ணாது? எது உன்னை பாதரே பண்ணாது? இந்த டேர்ம் உன்னை பாதரே பண்ணாது, because it is positive. ஓகேவா? ஃபுல் பாசிட்டிவ் டேர்மா இருக்குன்னா அதுக்கு நீ செக்கே பண்ண தேவையில்லை, இன்இக்வாலிட்டி செக்கே பண்ண தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், இது எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட சைன் பொறுத்து தான் இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆக போகுது. கரெக்டா பசங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால அது வந்து உனக்கு எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணாது. அஃபெக்ட் பண்ண போறவங்க இவங்க ரெண்டு பேர் தான். அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ 2 and 4, ரைட்? ஸோ எக்ஸ் மைனஸ் வாட் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், ரெண்டு பேரும் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். கிரேட்டர் தென் 0னா இந்த கேசஸ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 1, யூனியன் 4 to infinity 1. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். எஸ் பசங்களா? ஆல் குட், ரைட்? ஓகே தானே? கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருச்சுல ஓரளவுக்கு? மேம் இதெல்லாம் சப்பையா இருக்கு, இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்கன்னா டே இது சப்பையாலாம் இல்ல. ஓகே, பின்னாடி வரத கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தனா பயந்துருவேன், சரியா? ஸோ திஸ் இஸ் ஒரு முன்னெச்சரிக்கையா உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஃபைன் பசங்களா? ஸோ see this x minus 2 x minus 3 less than 0, x minus 2 x minus 3 less than 0, ரைட்டா? what is it? அப்ப என்ன வரும்? 2வும் 3 பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். லெஸ் தென் 0னா எந்த ஓகே, இது எப்படியே வச்சுக்கோ, இப்போதைக்கு இது எப்படியே வச்சுக்கோ. லெஸ் தென் 0ங்கிற இன்டர்வலை மட்டும் நம்ம ஷேட் பண்ணிப்போம். Second interval 5 and 6. 5 and 6, ரைட்டா? இது greater than 0. greater than 0ங்கிறது எந்த இடத்துலலாம் greater than 0வா இருக்கும்? நான் இந்த ரேஞ்ச்,
இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இவனை மொத்த லைனையும் ஒரே லைனா எழுதுறோம் பிகாஸ் இட் இஸ் அண்ட் அப்படின்னா இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு தேவை சரியா இன்டர்செக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் ஒரே லைன்ல நான் போடுறேன் ஸோ 2 3 2 3 5 and 6 ரைட்டா இதுல எதெல்லாம் ஷேட் ஆயிருக்கு ஸோ 2 3 ஒரு கலர்ல ஓகே 2 and 3 should be in one color and மத்ததெல்லாம் அதர் கலர்ல ரைட்டா பசங்களா இப்ப சொல்லுங்க அப்ப நம்ம காமன் பார்ட் எங்க இருக்கு காமன் பார்ட் எந்த இடத்துல தான் இருக்கு இப்போ இந்த ரெண்டு ஏரியா மட்டும்தான் காமனா இருக்கு ஷேடட்லயே பார்க்கும்போது ரெண்டு ஷேடடும் இருக்க ஒரே ரீஜியன் 2 to 3 ரைட்டா அப்போ x belongs to 2 and 3 ஓகேவா பசங்களா so x belongs to 2 and 3 when you are finding the intersection 2 and 3 தான் ஈக்குவலா இருக்கும் okay Vijay why when x square plus 1 is imaginary number why not we take it okay நீ அது imaginary number-ஆ real number-ஆன்னு பார்க்காத யா விஜய் don't you consider it as imaginary real number அது imaginary real number கான்செப்ட்டுக்கே போகாத விஜய் நான் என்ன கேக்குறேன்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா இவ்வளவுதான் என் கொரி ஓகேவா சோ இவனோட சைன் இப்போ இதோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் யூ ஹாவ் டு லிசன் திஸ் இப்போ 3 டேர்ம் இருக்கு இந்த 3 டேர்மோட சைன் ஒவ்வொரு டேர்மோட சைனுமே அங்க இருக்க எக்ஸ் வேல்யூவை பொறுத்தது கரெக்டா எவ்ரிவன் லிசன் இட் சோ இங்க இருக்க எக்ஸ பொறுத்து இவனோட சைன் மாறும் எக்ஸ பொறுத்து எக்ஸ் மைனஸ் 2 ஓட ஆன்சரோட சைன் மாறும் கரெக்டுங்களா ஆனா இங்க நீ எந்த எக்ஸ் போட்டாலும் சரி எனி எக்ஸ் ரியல் நம்பர்ல எந்த ஒரு எக்ஸ போட்டாலுமே அதோட ஆன்சர் பாசிட்டிவ் அப்படின்றத என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கூட +1 போட்டிருக்கு இது ஒரு பாசிட்டிவ் தான் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அது கூட ஒரு -1ஓ இல்ல -6ஓ இருந்ததுன்னா நான் குழம்பலாம் அது பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமான்ற ஒரு ஆசிலேஷன் எனக்கு இருக்கும் ஆனா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் டேர்ம் கூட ஒரு +1 பண்ணா அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் ஸோ இதோட சைனை நம்ம எக்ஸ் வேல்யூவை பொறுத்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை வி ஆல்ரெடி நோ இட் இஸ் பாசிட்டிவ் ரைட்டா அப்போ இன்னும் நீ யாரோட சைனை பொறுத்து பார்த்தா போதுன்னா இவங்க ரெண்டு பேர்த்து சைனை பொறுத்து இவங்க இன்இக்வாலிட்டி சொல்லணும் ரைட்டா இது பாசிட்டிவா இருக்கணும்னா அப்போ இதுவும் நெகட்டிவா இருக்கணும் ஆர் அதர்வைஸ் இதுவும் பாசிட்டிவா இருந்ததுன்னா அப்போ இதுவும் பாசிட்டிவா இருக்கும் ரைட்டா இந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு அதுக்காக தான் அதை நம்ம செக் அவுட் பண்ணல ஓகேவா பசங்களா எஸ் டன் வாட் அபவுட் திஸ் கேஸ் x square is less than 9 x square is less than 9 னா ரெண்டு பக்கமும் -9 பண்ண போறீங்க so it is x plus 3 and x minus 3 it is less than 0 so what is your case so obviously so x belongs to -3 to 3 சரியா பசங்களா -3 க்கு 3 க்கு நடுவுல இருந்தாதான் it is less than 0 ரைட்டா ஸோ இப்போதான் முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கோம் we have only 40 minutes ஸோ இந்த 40 minutesல நான் சொல்ல போற ரூலை கவனமா கவனிச்சுக்கோ சரியா வாட் இஸ் த ரூல் அப்படின்னா எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு 0வா இருக்கணும் சரிங்களா இது பேரு ஜெனரலைஸ்டு வேவி கர்வ் மெத்தட் இந்த ஜெனரலைஸ்டு வேவி கர்வ் மெத்தடோட கொஸ்டினே டிஃப்ரெண்டா இருக்கும் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் சரியா ஸோ மேக் ஷுர் த ரைட் ஹேண்ட் சைடு இஸ் 0 நம்மளுக்கு இது 0வா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அட் தி சேம் டைம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இன் ஆல் தி ஃபேக்டர்ஸ் கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவா இல்லைன்னா கொண்டு வந்துக்கணும் சைன் மாத்தி கொண்டு வந்துக்கணும் சரிங்களா செகண்ட் விஷயம் எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் ரைட்ல பிளஸ் தான் போட போறேன் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைட்ல பிளஸ் சைன் தான் போட போறோம் ஆனா ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஓகேவா ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஒருவேளை நீங்க ஆட் ஃபேக்டர் ஓகேவா ஒருவேளை ஆட் பவர் ஃபேக்டர் வந்துருச்சு ஆட் பவர் ஃபேக்டர் வருது அப்படின்னா நீ மூவ் பண்ணும்போது ஆட் பவர் ஃபேக்டர் தான் அது கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகணும் சேம் வைஸ் ஈவன் பவர் தான் வருதுன்னா அந்த இடத்துல சைன் எந்த சேஞ்சும் வராம அங்க இருக்க சைன் அப்படியே வரும் நான் சொன்னது இப்ப நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் எஸ் அஃப்கோர்ஸ் ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டின் என்னதுன்னா x minus 4 the whole part 24 x minus 2 the whole part 13 divided by x plus 3 the whole part 27 and x plus 7 the whole part 18 okay it is less than 0
ரைட்டா பசங்களா? இட் இஸ் லெஸ் தென் 0. இப்போ என் query என்னன்னா சேம் வேவி கர்வ் மெத்தட் தான். இங்க 0 இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் எக்ஸுக்கு எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் கோஃபேக்டர் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் ஃபினிஷ்ட். ஆனா பவர்ஸ் வேற வேற மாதிரி இருக்கு. நீங்க எப்பயும் போல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்க. எப்பயும் போல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்க. இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4, 2, -3, -7. ரைட்டா பசங்களா? -2, -3, -3, ரைட் 7, ரைட். ஓகே. ஆனா இட் இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னா இட் இஸ் பாசிட்டிவ் சைன். இது எப்பயுமே பாசிட்டிவ் தான். இது எப்பயுமே பாசிட்டிவ் தான். இப்போ நான் கேட்குற query என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் யாரு? 4 கிராஸ் பண்ண போகுது. 4 கிராஸ் பண்ணது அது யாரோட ஃபேக்டர்? 4 வந்து எந்த ஃபேக்டர்ல இருந்து வந்துச்சு? நல்லா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். 4 எந்த ஃபேக்டர்ல இருந்து வந்தது? இந்த ஃபேக்டர்ல இருந்து தானே 4 எழுதுனீங்க. அது -3யா? இது -3 தான் அப்படி போட்டிருக்கேன். எஸ் பசங்களா? 4ங்கிறது இந்த ஃபேக்டர்ல இருந்து வந்த விஷயம். ரைட்டா? அவனோட பவர் என்னது? ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? இட் இஸ் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர். அவனோட பவர் ஈவன் நம்பர்ல இருக்கா ஆட் நம்பர்ஸ்ல இருக்கா? whether it is in even number or odd number பசங்களா? ஈவன், ரைட்? சோ ஈவன் அப்படின்னா இது அப்படியே இருக்கும். சைன் சேஞ்ச் ஆகாது. பிளஸ் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது பிளஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் விஷயமும் பிளஸ்ஸா தான் இருக்கும். ஓகேவா? இதுவும் பிளஸ்ஸா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ 2 கிராஸ் பண்ண போகுது. 2ங்கிறது இந்த ஃபேக்டர். இந்த ஃபேக்டரோட பவர் 13. 13 இஸ் an odd நம்பர். அப்போ இங்க பிளஸ்ஸா இருந்தா இந்த இடத்துல இது மைனஸா இருக்கும். ஓகேவா? சைன் சேஞ்ச் ஆகணும். when you are encountering odd factor, நல்லா தெரிஞ்சுக்கோ. எப்பெல்லாம் odd power factor நீங்க என்கோட் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க சேஞ்ச் தி சைன். நீங்க சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கணும். சரிங்களா? ஈவன் நம்பர் அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே? so what is happening then? so -3 கிராஸ் பண்ணுது. -3 is an odd factor. இப்போ மைனஸ் என்னவா மாறணும்? பிளஸ்ஸா மாறிடணும். ரைட்டா? அண்ட் 7 கிராஸ் பண்ண போது 7 கிராஸ் பண்ணதுன்னா இட் இஸ் 18. அப்போ இது பிளஸ்ஸாவே தான் இருக்கும். பிளஸ்ஸாவே தான் இருக்கும். when it is even பவரா ஆட் பவரா அதை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேவா மக்களே? எஸ். ஸோ இப்போ கடைசியில் அவன் என்ன கேட்டிருக்கான்? இட் இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னா எந்த இடத்துல லெஸ் தென் 0? இந்த ஃபேக்டர் மட்டும் தான் லெஸ் தென் 0. ரைட்டா? ஸோ யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -3 to 2. ஸோ யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -3 to 2. Okay, everyone? So this is how you're getting it, right now? Okay, check me this question. So x plus 3 is greater than or equal to 80. 80 power factor. X minus 2 வந்து 25 power இருக்கு. And x minus 1 வந்து 40 power இருக்கு. சரிங்களா? So x minus 3, okay, fine. எப்பயும் போல critical points கண்டுபிடிக்கிறோம். So -3, 2, 1 and 2. எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து பிளஸ் தான். ரைட் சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிளஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, when you cross 2ங்கிறது இந்த ஃபேக்டர். இந்த ஃபேக்டரோட பவர் 25. அப்போ பிளஸ் என்னவா மாறணும்? மைனஸா மாறணும். சரியா? 1 கிராஸ் பண்ண போது 1ஓட பவர் வந்து 40. ஸோ 40ன்றப்போ இட் இஸ் ஆப்வியஸ்லி மைனஸாவே தான் இருக்கும். ஓகேவா? இது மைனஸ்னா இப்போ எந்த டேர்மும் மைனஸ் தான். சரியா? அண்ட் when you are encountering this, it is power even. Evenனாலும் power same தான். Evenனாலும் என்னது? Even powers-னா அந்த சைன் அப்படியே தான் வரணும். No change at all. Right? Okay. So இப்போ என்ன கேட்டிருக்கான்? greater than or equal to 0 கேட்டிருக்கான். அப்போ equal to 0னா எந்த இடத்துலலாம் equal to 0 வரும் பசங்களா? எந்த இடம்லாம் நம்மளுக்கு equal to 0 வரும்? ஸோ நம்மளுக்கு -3ங்கிற இடம் 0வா இருக்கும். அண்ட் 2ங்கிற இடம் 0வா இருக்கும். ரைட்டா? பாசிட்டிவா இருக்கிற டேர்ம் இவங்க. ஸோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி எழுதுவீங்க? இந்த ஃபேக்டர் ஒன்று வரணும். -3 நான் இன்க்ளூட் பண்ணும். ஸோ நீங்க எப்படி இன்க்ளூட் பண்ணுவீங்க பசங்களா? how could you include your -3 here? Yeah, how could you include your -3 here?
இப்ப -3 வரணுமா வரக்கூடாதுன்னா நிச்சயமா வரணும். ஆனா -3 மட்டும் தான் வரணும். அதனால அது சிங்கிள்டன் செட்டா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சிங்கிள்டன் செட்டா எடுத்துக்கிறேன். சோ -3 யூனியன், ஓகே, யூனியன் 2 to infinity. 2 include ஆகுதா? எஸ். So this is your answer. புரியுதா பசங்களா? So -3 union 2 to infinity. Okay everyone? That. So it is union டா. Singleton செட்டா எழுதணும். ஒரே ஒரு நம்பர்னா singleton செட்டா எழுதுங்க. நிறைய இருக்குன்னா அப்படின்னா இன்டர்வலா எழுதுவோம். சரிங்களா? Yes. What about this case பசங்களா? இதுவும் சேம் விஷயம் தான். So what is happening? 4 ஒரு number, 5, 6 and 7 plus. Okay? இப்ப சொல்லுங்க அடுத்த சைன் என்ன போடுவோம்? பிளஸ் போட்டாச்சு. அப்ப அடுத்த சைன் என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் இல்ல ஸ்ரீனவ். இங்க பாருங்க 2 நீ கிராஸ் பண்ற 2 ஓட ஃபேக்டர் யாரு? இது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னா. சோ சைன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா பிளஸ் வந்து நெகட்டிவா மாறிடும். கேன் யூ see this is an odd number? odd number அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும். யா பசங்களா? so it is positive. 7 கிராஸ் பண்ண போறோம். 7 கிராஸ் பண்றப்போ it is a positive term, so it is negative. நெகட்டிவா மாறணும். and 6 கிராஸ் பண்ண போறோம். 6 ஓட பவர் வந்து ஈவன் தான். அப்ப பவர் அப்படியே தான் இருக்கும். and 5 கிராஸ் பண்ண போறோம். 5 ஓட பவர் வந்து ஆட் பவர். அப்ப இது பாசிட்டிவா மாறிடும். and 4 வந்து ஈவன். அப்ப இது பாசிட்டிவ். ஓகேவா? it is less than or equal to 0. இப்போ equal to 0 வரணும்னா என்னென்ன கேஸ்க்கு பாசிபிள்? 4 இன்க்ளூட் ஆகணும், 5 இன்க்ளூட் ஆகணும். இப்ப சொல்லுங்க less than, greater than, that is less than 0. less than 0 னா negative intervals. so singleton 4 union 5ல ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் வரும். கரெக்டா பசங்களா? so singletonல ஸ்டார்ட் பண்ணி 5ல ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் வரும். one sec 6 இன்க்ளூட் ஆக கூடாதுல. 6 should not be included. அப்ப நம்ம பிரிச்சுக்கணும். நீங்க மொத்தமா போட்றாதீங்க, தனித்தனியாவே ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 5 to 6 யூனியன் 6 to 7. so that 6 இன்க்ளூட் ஆகலன்றத ஸ்ப்ளிட் பண்ணி காட்டணும். ஓகே? 7 வராது, 7 வராது, 5 மட்டும் தான் வரும். and 6 should not be included. அப்போ இது மாதிரி தான் காட்டும். 5 to 7 மொத்தமா எழுதிராத. ஓகேவா? don't write it as 5 to 7. you shouldn't include 6 there. ஓகேங்களா? yeah. done பசங்களா? so solve this following solve the following inequations. good Harish. so இதை விட நீங்க சூப்பரா மார்க் வாங்கணும். so solve the following inequation பசங்களா. அப்ப இது inequation solve பண்ணலாமா? yes everyone. இன்னைக்கு ரிசல்ட்னால நிறைய oscillations போல. okay, you have lot of oscillations in you. okay, yeah பசங்களா, let me tell this what is this. okay, இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டினாமினேட்டர் எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? when you considering this denominator எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேம் நான் விடியல் பேட்ச் JEE மேம், நான் இதை பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் யூ கேன் வாட்ச் இட். யா மக்களே, சோ பசங்களா, இங்க ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இருக்கு. 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நீ ஃபைண்ட் பண்ணும். 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னது? ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. எக்ஸுக்கு பவர் எப்பயுமே, எக்ஸோட டேர்ம் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். சரியா? இங்க பாசிட்டிவா இருக்கு, ஆனா இந்த இடத்துல பாசிட்டிவா இல்ல. சோ யூ ஹேவ் டு மேக் இட் அஸ் பாசிட்டிவ். இதை பாசிட்டிவா மேக் பண்ண என்ன பண்ணணும் பசங்களா? வாட் யூ ஹேவ் டு டூ இட்? take minus as common. so when you're taking minus as common, அந்த மைனஸ்க்கு கியூப் பண்ணணும். ரைட்டா? ஏன்னா அது கியூப் டேர்ம். சோ வெளியே எடுத்தனா கியூபும் பண்ணி ஆகணும். and it becomes x minus 2 the whole cube, x minus 21 the whole power 16 divided by 6 6 divided by 2x minus 3 the whole square, which is greater than or equal to 0. okay, which is greater than or equal to 0. right? இப்ப சொல்லுங்க, இப்ப மைனஸ் கியூப் பண்ணா மைனஸ்,
மைனஸ் போகணும், கொஸ்டின் மைனஸ் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் தி இன்இக்வாலிட்டி. ஸோ அப்போ -2 whole cube x minus 21 power 6 divided by 2x minus 3 the whole square less than or equal to 0. ஸோ மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணா நம்மளோட இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். ஓகேவா பசங்களா? எஸ். நவ் லெட் மீ சால்வ் தி கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ இதுல கொஸ்டினை செக் பண்ணுவோம். What is the critical points? இங்க இருக்க critical points என்ன பசங்களா? இது 2, இது 21. Okay, this is 2, 21 and இதோட point என்னது 3/2. ரைட்டா? இப்ப சொல்லுங்க, it is greater than. So it is positive. இப்ப 21 கிராஸ் பண்ணுது. 21 கிராஸ் பண்ற பவர் வந்து ஈவன். So when it is power is even, பிளஸ் பிளஸ்ஸாவே தான் இருக்கும். சரியா? எஸ். இப்போ 2 கிராஸ் பண்ண போகுது. 2 ஓட பவர் என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பர் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகணும். ஓகே, அண்ட் இதோட பவரை கிராஸ் பண்ண போது இது ஈவன் நம்பர், அப்ப சைன் அப்படியே தான் இருக்கும். தே ஆர் ஆஸ்கிங் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 வரைக்கான பாசிபிலிட்டிஸ் யார் யாரு? 2 and 21. ஓகேவா? 2ஆவும் 21 இருக்கணும். இட் ஷுட் பி இன்க்ளூடட் அண்ட் இட் இஸ் லெஸ் தென். லெஸ் தென்னா இந்த இன்டர்வல் வரும், இந்த இன்டர்வல் வரும். ரைட்டா பசங்களா? ஸோ வாட் இஸ் x பிலாங்ஸ் டு? யுவர் x பிலாங்ஸ் டு -∞லிருந்து 3/2 அகெயின் யூனியன் 3/2லேருந்து 2 வரைக்கும். ஓகேங்களா? எஸ். அண்ட் யூனியன் சிங்கிள்டன் செட்ல 21 மட்டும். பிகாஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0ன்றதுனால இட் ஷுட் பி 21. எஸ் பசங்களா? Anyone listening to the class? Anyone? Okay. Okay, Sanjeev. Srinavya. Fine, Ra. So next question paapoma. This is all bonus questions. So bonus questions, ore question paapom. Then I have let you know the previous year question. சரியா? Yeah. ஓகே ஸ்ரீனா, ஆக்சுவலி நீ மட்டும் தானே கவனிச்சு. ஓ விஜய், ஓகே, 2 பேர் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, வாட் இஸ் மை போனஸ் கொஸ்டின் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட். ரைட், திஸ் இஸ் மை போனஸ் கொஸ்டின். x minus 1 the whole power 1/2. Okay, x minus 1 the whole power 1/2, x minus 2 the whole power square divided by x plus 3 the whole power 5, x plus 1 the whole power 10. Greater than or equal to 0. Yeah, pasangla. Yep. Tell me now. What we can do for this? Any idea? Yeah? ஓகே மேம், நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 1/2 நான் என்னன்னு எடுத்துக்கிறது? பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறது. லைக் இட் இஸ் an even number or odd number. How could you say that is even or odd? Want a second, ma'am? Okay. Root. Okay, fine. யாருக்காவது ஏதாவது கிளிக் ஆகுதா மேம்? இதுல உனக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு. மற்றதெல்லாம் நான் எப்பயும் போல போட்டுறேன். வாட் இஸ் மை ஒன்லி ப்ராப்ளம்? பாசிட்டிவ். இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, இதுல எது மட்டும் தான் நம்மளுக்கு உண்மையான ப்ராப்ளம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, திஸ் இஸ் தி ஒன்லி டேர்ம் விச் இஸ் ப்ராப்ளம் யூ. ரைட்டா? இந்த ஒரு டேர்ம் தான் ப்ராப்ளம், மற்றதெல்லாம் ஈஸி. அந்த ஒரு டேர்ம் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம், மற்றதெல்லாம் ஈஸி. கரெக்டா? சரி, ஓகே. உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமா? 1/2னா என்னன்னு தெரியுமா? 1/2னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட். 1/2 மீன்ஸ் இட் இஸ் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கிறவங்க எப்பயுமே பாசிட்டிவ். ஸ்கொயர் ரூட் இருக்கிற ஃபங்க்ஷன் எப்பயுமே பாசிட்டிவ். யாருக்காவது தெரியுமா? யா. ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற ஃபங்க்ஷன் எப்பயுமே பாசிட்டிவ் அப்படின்னா, அப்போ எக்ஸுக்கு நீங்க ஓகே, நான் இப்போ கொஸ்டின் என்ன, அப்போ 1
இந்த டேர்ம் எப்பயுமே பாசிட்டிவா எப்ப மட்டும் தான் இருக்கும், இந்த இடத்துல மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும். கரெக்டா? அப்ப பொறுத்த வரைக்கும் வாட் டஸ் இட் மீன்? அப்போ 1க்கு கீழே நீ எக்ஸே எடுக்க கூடாது. 1க்கு கீழே நீங்க எக்ஸே எடுக்க கூடாது. யூ ஷுடன்ட் இன்வால்வ் இட். நீ அந்த இடத்துல இன்வால்வே பண்ணக்கூடாது. எந்த எக்ஸா இருந்தாலும் சரி அது 1 விட அதிகமா தான் இருந்தாகணும். பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ், ரைட்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் இல்லை ஸ்ரீனா. ஸோ ஜேஇ கொஸ்டின், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே தே ஆர் ஆஸ்கிங் டொமைன் அப்படின்றப்போ இந்த இடத்துல எல்லாமே என்னது, தே வில் ஆஸ்க் ரியல் நம்பர்ஸ். ஓகே, தே வில் பெர்ஃபார்ம் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். காம்ப்ளெக்ஸா இருந்தா வேற கதை. ஓகேவா? ரியல் நம்பர்னு சொல்லிடுவான், எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ அந்த ரியல் நம்பர் கேஸை மட்டும் வச்சு பார்க்க போறோம். ஓகேவாப்பா? யா, திஸ் இஸ் அ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னா அப்போ ரைட்டு. ஸோ அப்போ இந்த 1 விட கீழமா போற எதுவுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இதுக்கு இதோட இன்டர்வல் பார்த்தோன்னா -3 வரும், -1 வரும், 1 and 2 வரும். ரைட்டா? அப்ப இவனை யாரையுமே நீ இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. 1 and 2க்கு என்ன கேஸ்? ஓகேவா? இப்ப 2வை கிராஸ் பண்ண போகுது. ஸோ 2வை கிராஸ் பண்ண போனா இட் இஸ் ஈவன். ஸோ பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ். ரைட்டா பசங்களா? பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ். அப்ப இந்த கேஸ் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ ஐ ஓன்ட் கன்சிடர் இட் செல்ஃப். இப்போ இது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னா 1ம் வரும் 2வும் வரும். 1ம் வரும் 2வும் வரும். எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். பாசிட்டிவ்னப்ப எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. அப்போ யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1ல ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாமே இன்க்ளூடட். ஓகேவா? Everything is included, so it starts from 1 to infinity. 2வும் நடுவுல இன்க்ளூட் ஆயிருச்சு. ஒருவேளை 2 இன்க்ளூட் ஆகலைன்னா தனித்தனியா எழுதிருக்கலாம். 2 இன்க்ளூட் ஆயிருச்சுல்ல, சோ மொத்தமாவே எழுதிடலாம். 1 to infinity மொத்தமாவே எழுதிக்கலாம். ஓகேவா பசங்களா? You are getting it? புரிஞ்சதா அந்த क्वेश्चन? இதே மாதிரி ஒரு ட்ரிக்கி क्वेश्चन கேக்கட்டா? ஸ்கொயர் பிராக்கெட். யா, இது 1க்கு மட்டும் தான் ஸ்கொயர் பிராக்கெட், இதுக்கு வந்து parenthesis. ஆமா, 1ம் இன்க்ளூட் ஆகணும். தட்ஸ் வை த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ட்ரிக்கி கொஸ்டின் 2. ஓகேவா? ட்ரிக்கி கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன். ரைட்? x - 1 தி ஹோல் பார் 1/3. x - 2 தி ஹோல் பார் ஸ்கொயர் சேம். டினாமினேட்டர்லாம் எந்த சேஞ்சும் பண்ணல. ஓகே, டினாமினேட்டர்லாம் எந்த சேஞ்சும் பண்ணல, அதே டினாமினேட்டர் வச்சுக்கிறேன். இதுக்கான ஆன்சர், what will be the answer for this? Cube root. It is cube root. Of course it is cube root. அப்ப சொல்லுங்க. ஓகே, அப்ப கியூப் ரூட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ரைட்டா? அப்ப கியூப் ரூட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இப்ப இந்த கியூப் ரூட்டை வச்சு ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா பசங்களா? எஸ். So I'm taking to the new page. So x - 1 the whole cube. ஓகேவா? x - 1 the whole cube. ரைட்? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு வேளை, ஓகேவா, ஒரு வேளை இது எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும்? x - 1 எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்குன்னா இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும். அதாவது x விட அதிகமா இருக்குன்னா, x 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் பாசிட்டிவ். பாசிட்டிவ கியூப் பண்ணா பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? யா பசங்களா? இது ஒரு கியூப், இதை வந்து நீ கியூப் பண்ண போற. இந்த டேர்ம் பாசிட்டிவ் கியூப், ரைட்? ஸோ பாசிட்டிவ் நம்பரை கியூப் பண்ணா உனக்கு பாசிட்டிவ் கிடைக்குமா நெகட்டிவ் கிடைக்குமா? பாசிட்டிவ், ரைட்? ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். கரெக்டா? இதுவே எக்ஸ் வந்து லெஸ் தென் 1ன்றப்போ இந்த டேர்ம் நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ்க்கு கியூப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் நெகட்டிவ். ஆமா தானே பசங்களா? அப்ப கியூப் ரூட் மட்டும் என்ன? கியூப் ரூட்டும் அதே பிரின்சிபல் தானே. சோ x - 1 அதே பிரின்சிபல் 1/3. 1/3 என்ன ஆக போகுது? இதுவும் பாசிட்டிவா தான் இருக்க போகுது. when x is greater than 1, இது greater than 1னா ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு கியூப் ரூட் கண்டுபிடிச்சா நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். ரைட்டா? நெகட்டிவ் நம்பருக்கு கியூப் ரூட்டா இருக்கும் போது அது நெகட்டிவா இருக்கும். அப்போ 1/3 நீ 3 மாதிரியே யோசி. ஓகேவா? அப்போ 1/3 நம்ம எப்படி யோசிச்சா போதும்? we can conclude with 3. அது 3 கூட யோசிச்சுக்கலாம். சரியா பசங்களா?
Yes or no? Now we are getting it. Okay, yeah. So அப்போ ஒரே மாதிரி தான் போட போறோம், ரைட்டா? இப்போ ஒரே மாதிரி தான் போட போறோம். 1 2 -1 -3. சரிங்களா? இப்போ பாசிட்டிவ். ஸோ 2 ஓட பவர் வந்து பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ் பாசிட்டிவாகவே தான் இருக்கும். அண்ட் 1 ஓட பவர் வந்து இட் இஸ் ஆல்சோ நம்பர் அண்ட் இட் இஸ் ஆட் நம்பர். அப்போ இந்த இடத்துல அது சைன் சேஞ்ச் ஆகணும், கரெக்டா? அண்ட் -1 கிராஸ் பண்ண போது ஈவன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். இது வந்து ஆட் நம்பர், ஸோ இட் இஸ் பாசிட்டிவ், ரைட்டா? இது எந்த இடத்துல பாசிட்டிவ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்க போகுது, எந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்க போகுது அப்படின்றது கொஸ்டின். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா இந்த இடத்துலலாம் கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 0னா இவங்க ரெண்டு பேரும் இன்க்ளூட் ஆவாங்க. இந்த இடம் கிரேட்டர் தென் 0, இந்த இடம் கிரேட்டர் தென் 0, ரைட்டா? ஸோ இட் இஸ் -∞ to -3 ஒன்று யூனியன் 1ல ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, ஏன்னா 2 இன்க்ளூட் ஆயிடுச்சு நடுவில். புன்னகை வீடு, அஃப்கோர்ஸ் புன்னகை. உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமா ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? கட் ஆஃப் மார்க்னா என்னன்னு சொல்லவா? ஸோ கட் ஆஃப் மார்க்னா என்னன்னு சொல்றது? ஓகே, யோர் கட் ஆஃப் மார்க். இப்போ ஜேஇ கட் ஆஃப், லைக் ஜேஇ கிடையாது, நீங்க இன்ஜினியரிங் கட் ஆஃப் எடுத்துக்கிறீங்க, ஓகேவா? ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கு. ஹூ ஆஸ்ட் தெரியல, சுமித்ரா, ரைட்? ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கு, சரிங்களா? இன்ஜினியரிங் ஒருவேளை டிஎன்ஏக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு 200 தான் கட் ஆஃப் மார்க். 600 மார்க் கிடையாது, 200 மாத்துவாங்க. எப்படி மாத்துவாங்கன்னா உன்னோட மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் மட்டும் தான் எடுப்பாங்க, ஓகேவா? பிசிஎம் இந்த 3 மார்க் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. பிசிக்ஸ்ல எவ்வளவு வாங்குனீங்களோ அதை பாதியா டிவைட் பை 2, ஓகேவா? டிவைட் பை 2. கெமிஸ்ட்ரி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோ அதை டிவைட் பை 2 பண்ணுங்க, ஓகேவா? மேக்ஸ் அப்படியே ஃபுல் மார்க்கே எடுத்துக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த 2 மார்க்ஸ் ஆட் பண்ணி மேக்ஸோட மார்க்கோட ஆட் பண்ணா ஒரு 200க்கு உனக்கு கட் ஆஃப் தெரிஞ்சிடும். தட் இஸ் யுவர் கட் ஆஃப், ரைட்டா பசங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கும். ஃபார் இன்ஜினியரிங் திஸ் இஸ் தி கட் ஆஃப் கால்குலேஷன். Yes, Pasagla? Yep. Okay. Can I give another question? Another question, no, one question. So this is third question. We will end our class. So what is the next question? So it is x minus 1 the whole part 2 by 3, right? And same x minus 2 the whole square divided by x minus 3x plus 3 the whole power 5, x plus 1 the whole power 10 greater than or equal to 0. This is answer. What will be the answer for this? What will be the answer for this? NIT க்கு எவ்வளோ மார்க்ஸா? எவ்வளோ மார்க்லாம் சொல்ல முடியாது. லைக் நவீன், உங்களுக்கு இந்த சிஸ்டம் புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜேஇ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரீம் சொல்கிறேன். இப்போ ஜேஇல மொத்தம் எத்தனை ஷிஃப்ட்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஷிஃப்ட் 8 ஷிஃப்ட் வரும், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து, ஓகேவா? ஹவு மெனி ஷிஃப்ட்ஸ் ஆர் தேர்? 6 to 8 ஷிஃப்ட்ஸ் இருக்கு, சரியா? 6லேருந்து 8 ஷிஃப்ட் இருக்கு ஒரு சீசனுக்கு. ஒரு சீசன்னா என்னது? மொத்தம் ஜான்ல மட்டும் ஒரு 8 ஸ்ட்ரீம், ஒரு 8 ஷிஃப்ட் இருக்கு. ஏப்ரல்ல ஒரு 8 ஷிஃப்ட் இருக்கு. மொத்தம் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு பேப்பர், டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு பேப்பர்ஸ். ஸோ ஒரு வருஷத்துல ஜேஇ 2025ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல மட்டும் கிட்டத்தட்ட 16 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு, ஓகேவா? 16 கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு இருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு, ரைட்டா? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாகவும் இருக்கலாம், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம், ரைட்? ஸோ கொஸ்டின் பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா, ரைட் பசங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எழுதுனவங்களுக்கு மேக்ஸ் ஈஸியா இருக்கும், எல்லாமே ஈஸியா இருக்கும், ஓகேவா? சில நிறைய பேருக்கு மேக்ஸ்ல பார்த்தோம்னா பாதிக்கு பாதி சம் லென்த்தி சம்மா கொடுப்பான், ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட்டா இருக்கும், அந்த ஷிஃப்டே டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஷிஃப்ட் வைஸ் கட் ஆஃப் கால்குலேட் ஆகும்.
ஓகேவா? ஷிஃப்ட் வைஸ் உங்களுக்கு பர்சன்டைல் போடுவான், ஷிஃப்ட் வைஸ் பர்சன்டேஜ் போடுவான். இப்போ ஈஸியா இருக்க ஒரு கட் ஆஃப், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜான் ஆல்மோஸ்ட் நீங்க வந்து 31st தான் எழுதுறீங்க. ஓகேவா? ஜான் 29 ஷிஃப்ட். ஓகேவா? ஜான் 29ல ஷிஃப்ட் 1ல எழுதுனவங்களுக்கு ஈஸி பேப்பர். ஓகேவா? ஈஸி பேப்பர். அப்போ 99.9% கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க்கு கிட்ட போயிருக்கும்னா ஒரு 295 மார்க்குக்கு மேல போயிடும். ஏன்னா 300 out of 300 எடுக்கிறதே ஈஸின்ற மாதிரி ஒரு பேப்பர். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இதுதான் 99ஓட பர்சன்டைலா இருக்கும். 99% வாங்கினவங்களோட மார்க் வந்து அபோவ் 250 வச்சுக்கோ. ஓகேவா? அபோவ் 250, 99% எடுக்கிறவங்களுக்கு அபோவ் 250, ரைட்? ஸோ இப்போ இதுவே ஏப்ரல் செக்ஷன்ல ஒரு ஆள் எழுதுறான். ஓகேவா? ஏப்ரல் செக்ஷன் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 16th அன்னைக்கு ஒருத்தன் எழுதலாம். ஓகேவா? ஷிஃப்ட் 2ல எழுதுறான். இது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த டிஃபிகல்ட் பேப்பரை யாராலையும் மார்க் வாங்க முடியல. ஹையஸ்ட் மார்க்கே 50 தான். ஓகேவா? ஹையஸ்ட் மார்க்கே 300க்கு 100 தான் ஹையஸ்ட் மார்க்கே. ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்கறான். சரியா? அப்போ இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 99%ஓட மார்க் 100. ஓகே? ஸோ ஒரு மார்க் பேஸ் பண்ணி நீங்க சொல்ல முடியாது. மார்க் பேஸ் பண்ணி உனக்கு வந்துட்டு என்ஐடியோட ரேங்கிங்கை சொல்ல முடியாது. சரிங்களா? உங்களுக்கு ரேங்கிங் எப்படி பிளேஸ் பண்ணி போடுவான்னா பர்சன்டைல பொறுத்து தான். ஸோ இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 99% மார்க் 100. ஆனால் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 99% மார்க் 250. ஸோ மோஸ்ட் ஆஃப் விஷயம் வந்து பர்சன்டைல பொறுத்தும் உங்களோட ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டிஸ் பொறுத்தும் இது எல்லா விஷயத்தையும் பொறுத்து தான் உனக்கு ரேங்கிங் வரப்போகுது. எவ்ரிவன், யூ ஆல் கெட்டிங் இட்? ஸோ ஜேங்கிறது நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் மாதிரியோ அந்த மாதிரியோ கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே பேப்பர் கொடுத்து, நோ, இட் இஸ் நாட் லைக் தட். நீட்டும் அந்த மாதிரி கிடையாது. ஜேஇ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஓகே? அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ரைட்டா? அஃப்கோர்ஸ் 19 அப்படி கிடையாது. என்ஐடில நிறைய என்ஐடிஸ் இருக்கு. சரியா? என்ஐடி மணிப்பூர் அதெல்லாம் போன அப்படின்னா பர்சன்டேஜ் கம்மியாக தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யூ கேன் கெட் அபோவ் ஒரு 92%க்கு மேலே எடுத்தாலே யூ கேன் கெட் ஈஸிலி சீட் இன் என்ஐடிஸ். சரியா? ஏன் பசங்களா? அட்வான்ஸ் கிளியர் பண்ணும் அப்படின்னா அட்வான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% உன்னோட ரேங்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டாப் 10 ஒவ்வொரு இயர்லயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வைப்பாங்க அட்வான்ஸ் கிளியர் பண்றதுக்கு. ஸோ உன்னோட டாப் மோஸ்ட்ல இருந்து ஒரு 50,000 மெம்பர்ஸையோ 1,00,000 மெம்பர்ஸையோ தான் அட்வான்ஸ் எழுதவே விடுவாங்க. சரியாப்பா? மேம், how did you take cube root x minus 1 as 1? ஓகே, இந்த கியூப் ரூட் எப்படின்னு கேக்குறீங்களா விஜய்? எங்க காணாம போயிட்டீங்களா நடுவுல? ஓகே, ஸோ சீடா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எங்கன்னா இங்க. ஓகே, ஸோ கியூப் ரூட்டை விட கியூபை வச்சு கம்பேர் பண்ணுங்க. இப்போ உள்ள இருக்கிற நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னா கியூபோட ஆன்சர் பாசிட்டிவ். உள்ள இருக்கிற ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்பர்னா கியூப் நம்பரோட ஆன்சர் நெகட்டிவ். ரைட்டா? ஸோ அதே மாதிரி தானே உனக்கு இந்த கியூப் ரூட்டும் ஒர்க் ஆகும். உள்ள இருக்க நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னா கியூப் ரூட்டோட ஆன்சர் பாசிட்டிவா இருக்கும். உள்ள இருக்க நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர்னா கியூப் ரூட் வில் பி நெகட்டிவ். ரைட்? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போறோம். அப்போ 1/3ங்கிறது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்? இது சேம் அஸ் 3. கியூப் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் 1/3யும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த 1/3 நீ என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்? அது 3ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேவா? இஃப் இட் இஸ் அந்த இடத்துல 3 இருந்ததுன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் விஜய்? ஸோ இந்த இடத்துல 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். 1/3ங்கிறதான உனக்கு பிரச்சனை. ஆனால் 1/3 ஒர்க் சேம் அஸ் 3. அப்போ 3க்கு நீ என்ன ப்ரொசீஜர் பண்ணுவியோ அதே ப்ரொசீஜரை இங்கே அப்ளை பண்ணு. ஓகேங்களா? சிபிஎஸ்சி கிளாஸ் 10th ரிசல்ட்ஸ் எப்போ மேம்? ஐ ரியலி டோன்ட் நோடா. ஸோ நான் செக் பண்ணி சொல்லிட்டா. பட் சிபிஎஸ்சிக்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ்ன்னு தானே சொன்னாங்க. லெட் மீ செக். ஓகே, யா பசங்களா, ஹவ் குட் யூ சே திஸ்? இதை எப்படி எடுத்துப்பீங்க? பர்ஃபெக்ட். எஸ், பர்ஃபெக்ட், வெரி பர்ஃபெக்ட். ஸோ இது ஒண்ணுமே இல்லை. x - 1 தி ஹோல் பார் 1/3 ஸ்கொயர் பண்றான்.
அப்போ ஒரு கியூப் ரூட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க சரியா. கியூப் ரூட்டை ஸ்கொயர் பண்ணிட்டாலே அது பாசிட்டிவ் தானே யா. ஸோ இதோட ஆன்சர் என்ன வேணா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும், கடைசியில நான் என்னதான் பண்றேன், கடைசியில நான் ஸ்கொயர் தான் பண்றேன், அப்ப அது பாசிட்டிவ் தான் ஓகேவா. அப்ப அது ஒரு ஈவன் பவர். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஈவன் பவர். அது ஒரு ஸ்கொயரா மட்டும் தான் அப்ப நான் கன்சிடர் பண்ணுவேன் சரிங்களா. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், இட் இஸ் 2 1 -1 -3 அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்னென்ன வரும், வாட் வில் ஹேப்பன், ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். 1 கிராஸ் பண்ண போது இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். இந்த 1 கிராஸ் பண்ண போது சாரி திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ரைட். இப்போ இந்த -1 கிராஸ் பண்ணா இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஓகேவா. இந்த 3 கிராஸ் பண்ண போது இது ஒரு நெகட்டிவ் டேர்ம். ஸோ நெகட்டிவ் டேர்ம்னா இது நெகட்டிவ் ரைட்டா. ஓகே இப்போ என்ன கிடைக்கிறான், கிரேட்டர் than equal to 0. கிரேட்டர் than equal to 0னா இவன் எல்லாமே வருவான். அதுலயுமே முக்கியமா 1ம் 0வும் இன்க்ளூட், 1ம் 2வும் இன்க்ளூட் ஆகணும் ஓகேவா. மற்றது யாரும் இன்க்ளூட் ஆகிருக்க கூடாது. ஸோ வாட் இஸ் திஸ் இன்டர்வல், ஸோ x பிலாங்ஸ் டு -3 to -1 யூனியன் -1 to 1 ஓகே. 1 to 1னா 1 இன்க்ளூட் ஆகுதுல்ல, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். -1 to 2னே வச்சுக்கலாம் ரைட். 2 to infinity அது அப்படியே வச்சுக்கலாம் ஓகே. -1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே சரியா பசங்க. திஸ் வில் பி யுவர் ஆன்சர் ஓகேவா. எப் ஓகே. ஆனா இந்த இடத்துல இதுவே இந்த இடத்துக்கு பதிலா ஓகேவா, இந்த இடத்துக்கு பதிலா when you have 3/2 as your answer okay, when you have 3/2 யா பசங்க, when you have 3/2 all 4 different intervals, நாலுமே டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் தான் புன்னகை. பட் நடுவில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சுல, அது இன்க்ளூட் ஆகிறதுனால தான் 4 டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸாக நீ ஸ்ப்ளிட் பண்ணிப்ப. ஆனால் நடுவில் இருக்கிற 1ம் சரி 2வும் சரி இட் இஸ் இன்க்ளூடட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால -1 to infinity அப்படியே மொத்தமாக எழுதிக்கலாம் ஓகேவா. வாட் we had 5/3. ஸோ 5/3ங்கிறது இட் இஸ் சேம் லைக் இதை வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னா அது ஒரு ஆட் நம்பர்ஸ் தான் எடுத்தாகணும் ஓகேவா. இஃப் யூ ஹாவ் 5/3 யூ வில் கன்சிடர் திஸ் இஸ் ஆட் நம்பர். இது ஒரு ஆட் நம்பரா தான் எடுத்துப்பீங்க. யூ வில் கன்சிடர் திஸ் இஸ் ஆட் நம்பர் ரைட்டா. அண்ட் பசங்களா இன்னொரு விஷயம் சொல்றேன் மேம். அப்போ இதுக்கு நீங்க என்ன மேம் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க என்ன பண்ணும் 1/2ன்னு போட்டு கியூப் பண்ணுமா, நோ. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு கியூப் பண்ணக்கூடாது. இதோட ப்ராசஸ் டிஃப்ரெண்ட், ஸ்கொயர் ரூட்டோட ப்ராசஸே டிஃப்ரெண்ட் சரியா. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணிட்டு தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஓகேவா. இது ஆப்போசிட் ரைட். ஏன்னா சைன் எதுக்கு சேஞ்ச் ஆகுமோ அதுதான் உள்ள இருக்கணும் ஓகேவா. இப்போ இந்த மெத்தட்ல நான் என்ன சொன்னேன், கியூப் ரூட் உள்ள போடுறோம். ஏன்னா கியூப் ரூட்டோட சைன் சேஞ்ச் ஆகும், அது பிளஸ்ஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற விஷயம் தான் உள்ள இருக்கணும். அப்போ இதுல யாரு கூட சைன் சேஞ்ச் ஆகும்னா கியூபுக்கு தான் சைன் சேஞ்ச் ஆகும். கியூபோட ஆன்சர் பாசிட்டிவாகவும் வரும் நெகட்டிவாகவும் வரும். ஸோ அதுதான் உள்ள இருக்கணும். இப்போ லாஸ்ட்ல நம்ம கிட்ட இருக்கிறது ஸ்கொயர் ரூட். ஆனால் ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் எப்பயுமே கிரேட்டர் than 1 தான். ஸோ அப்போ இந்த கேஸ்ல இது எப்பயுமே கிரேட்டர் than 1 இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ், எவ்ரிதிங் இட் இஸ் பாசிட்டிவ். அப்போ இது பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும்னா உன்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் 1 விட்டு இல்லை ஓகேவா. 1க்கு கம்மியா அது போயிடவே கூடாது. அப்போ 1ம் 2ம் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறீங்க. ஸோ 2 இட் இஸ் இன்க்ளூடட், 1 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ், it is also positive right. So அப்ப அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 to infinity right பசங்களா. so it is 1 to infinity. everyone புரிஞ்சுதாடா யா. yes or no பசங்களா. ஓகே ரைட். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இன்இக்வாலிட்டியில் எல்லாரும் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஓகே பசங்களா.
ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த கிளாஸ் உண்மையிலே பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, ஸோ தட் அவங்களும் நிறைய விஷயம் கற்றுக்கட்டும். சரிங்களா? அண்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ என் கிளாஸ் நல்லா இருக்கா இல்லையா, ஏதாவது சஜஷன் இம்ப்ரூவ் பண்ணலாமா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பாய் பாய், பார்க்கலாம்.